ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலி இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரியோட டைட்டில் கார்டு என்னென்னா முன்ஜென்ம காதல். இப்போ ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்துடலாமா? when a girl who doesn't believe in love falls for a royal commander. இதுதான் ஸ்டோரியோட ஒன்லைன். ஒயனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஒயன் பற்றி சொல்லணும்னா ஒயனுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இருந்தாங்க பட் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒயனோட அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், பணக்காரங்கனே வச்சுருக்கலாம். ஒயன் வந்து கேரக்டர் அப்படின்னா கொஞ்சம் நல்ல பொண்ணு, பணக்கார திமுறெல்லாம் காணிக்க மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக தான் பழகுவா. பட் ஒயனை பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்னு ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ பர்டிகுலர் டைம் ஒயன் பிறந்த ஒரு 6 வருஷத்தில் என்ன ஆயிரும்னா, ஒயனோட அம்மா வந்து அப்பா விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, டிவோர்ஸ் கேட்பாங்க. என்ன ரீசன்னா ஒயனோட அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆயிரும். ஸோ வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள்ட்ட பணம் இல்லை, ஸோ அதனால நான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதுலேருந்து ஒயன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ட்ரூ லவ்னு ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது, எல்லாருமே நம்ம தேவைக்காக, அவங்க தேவைக்காக மட்டும்தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் சீனே என்னென்னா, ஒயனோட வீட்டை தான் காணிக்கிறாங்க. ஒயனோட வீட்டில் வந்து பரபரப்பாக டெக்கரேஷன்ஸ் ஒர்க், அதாவது மேரேஜ்க்கான டெக்கரேஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. மேரேஜ் வேறு யாருக்கும் இல்லை, ஒயனுக்கு தான், அதாவது உங்களுக்கு தான் மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. இப்போது உங்களோட ரூமை காணிக்காங்க. நீங்கள் அதில் வந்து ப்ரைடல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் ஒன்று தான் நினச்சி பார்க்குறீங்க, அந்த ஒரு நாள் மட்டும் வரலைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்றுருக்க மாட்டேன், அன்னைக்கு ஒரே ஒரு நாள்னால என் வாழ்க்கையை தலைகளாக மாறப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது எந்த நாள்னா, இப்போது 1 month பிஃபோர் பார்க்கலாம். ஓகேவா? 1 month பிஃபோர் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஆனாவும் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கேண்டீன் நோக்கி நடந்து போயிட்டுருக்கீங்க, கிளாஸ் எல்லாம் முடிச்ச பிறகு. அப்போ ஆனா அவங்கக்கிட்ட ஒன்று சொல்கிறான், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. உங்ககிட்ட வந்து ஒயன் நான் ஒன்று சொல்லணும்டி, ஏன்டி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஜான் என்னோட க்ரஷ், அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஐயோ என்னால் கையும் ஓடல காலும் ஓடல. என்ன நீ அக்செப்ட் பண்ணிட்டியா? இல்லடி அக்செப்ட் பண்ணல, பட் இருந்தாலும் ஹோல்டில் வச்சுருக்கேன், அக்செப்ட் பண்ணிடவா? உனக்கு தான் தெரியும்லடி, லவ் எல்லாம் வேண்டாண்டி. ஏன்டி இப்படி சொல்கிறோம்ல, நான் நல்லதுக்கு தான் உன் ஃப்ரெண்டு நான் சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு லவ் எல்லாம் வேண்டாம் மச்சான் அப்படின்னு. ஏன்டி இப்படி சொல்கிற மச்சான்? மலையிலேருந்து குதிச்சா செத்து போவோங்கிறது விழுந்து தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை மச்சான், பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால சொல்கிறேன், லவ் பண்ணி தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், லவ் பண்ணாமலே எனக்கு தெரியுது மச்சான், வேண்டாம் இந்த லவ்ங்கிற இதில் விழாத. ஏன்டி இப்படி பேசுகிற? அப்போ நான் என்ன பண்ணட்டும்? ரிஜெக்ட் பண்ணிடு. எடி என் க்ரஷ்டி. பரவாயில்ல ரிஜெக்ட் பண்ணு, என் ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? பண்ணி தொலைகிறேன். நீயும் சிங்கிளாரு என்னையும் சிங்கிளாக இருக்க வை, தொலை எடுத்து வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கேஷுவலாக பேசிட்டு அப்படியே வந்து கேண்டீனுக்கு போனோன்னே அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பப்ஸ் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க 2 பேரும். அப்போது ஜான் ஒரு பையன், உங்கள் கிளாஸ் பையன் தான், அவன் வந்துட்டு ஒயன் சொல்லு ஜான், ஒயன் ஒன்று நான் சொல்லணும். என்ன ஒயன்? அது வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஜான் விளையாடாது, நான் ப்ராங்க் பண்ணுறீங்களா? ஒயன் நான் சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். என்னது சீரியஸாக சொல்கிறேன்? ஆமாம் ஒயன், நான் ஒன்றை லவ் பண்ணுறேன். ஜான் உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, இந்த லவ் மேலெலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, என்னாலாம் உன் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ண முடியாது. ஐம் சாரி ஜான். ஒயன் உண்மையே உன்னை லவ் பண்ணுறேன் ஒயன், உனக்காக எதுவும் பண்ணுவேன். ஜான் இந்த டைலாக்லாம் நான் நிறைய லவ் படத்தில் பார்த்துட்டேன், நீ என்கிட்ட வந்து உருட்ட வேண்டாம், எனக்கெல்லாம் லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வாடி போகலாம். நான் இன்னும் பப்ஸ் தின்னு முடிக்கலடி வான்னு சொன்னேன், வரேன் சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து நீங்கள் செம்ம கோவத்தில் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஜானும் வந்து மூஞ்சி தொங்க போட்டுட்டு சரி இவன் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சோகத்தில் அப்படியே நடந்து போயிட்டார். நீங்களும் உங்கள் வீட்டை நோக்கி வாரீங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் அப்பாவை தான் தேடி போகிறீங்க. உங்கள் அப்பா வந்து ரூமில் இருக்காங்க. அப்பா அப்படி சொல்லிட்டு போய் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் என்னம்மா நான் பேசினதை வச்சு நான் சொன்னதுக்கு ஏதாவது முடிவு எடுத்திருக்கேன்? அப்பா நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, எனக்கு மேரேஜ் வேண்டாம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஏம்மா ஒயன் இப்படி பண்ணுற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அப்பா உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு மேரேஜ் மேலே நம்பிக்கையே கிடையாது, இந்த லவ்னு ஒன்று எனக்கு வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்க. ஒயன்மா எனக்கு இருக்குது நீ மட்டும் தானம்மா,
ப்ளீஸ்மா அப்பாவோட நிலைமையும் புரிஞ்சுக்கம்மா. அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா. சரிம்மா நீ வந்து ரூமுக்கு போ, இதை பற்றி நான் பிற பேசுகிறேன். ஓகேப்பா பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குடிக்கிறேன் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போது உங்கள் அப்பா ஒரு பிளான் யோசிச்சுட்டாங்க. இவளை இப்படி சொன்னால் இவள் வந்து வழி வரமாட்டான், நம்ம வழிக்கு வரமாட்டான், நம்ம ஒரு ஆக்டிங்கை போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுனா, உங்கள் அப்பா வந்து ஹாலுக்கு வந்துட்டு அம்மா ஒயன் 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 அப்பா அப்பா என்னாச்சுப்பா அப்பா அப்பா என்னாச்சு ஒயன் எனக்கு நெஞ்சு வலிக்குமா அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்பா அப்பா அசிஸ்டன்ட் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ், ஃபேமிலி டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா நான் ஃபோன் பண்ணுறேன். அப்பா அப்பா என்னால் முடியலம்மா அப்பா, எதுவும் இல்லைப்பா பயப்படாதீங்கப்பா, அப்பா வாங்கப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை தூக்கிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. ஐயோ ஏன்மா நல்லா நெஞ்சு வலிக்கு, எனக்கு எதுவும் பயமாக இருக்குமா அப்பா, ஒன்றும் இல்லைப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை விட்டு போகாதீங்கப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா மயங்கிட்டாங்க. உங்களுக்கு செம பதட்டம், என்ன பண்ணணும்னு தெரியாது, கண்ணெலாம் கலங்கியாச்சு. அப்புறம் உங்கள் ஃபேமிலி டாக்டர் வந்துட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் ஒயன் நீ வெளியேறணும். சரி அங்கிள், அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல பார்த்துட்டுமா நீ வெளியே போ. சரி அங்கிள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு வந்துட்டு அது ஒயன்மா. சொல்லுங்க அங்கிள், அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஆமாம்மா அப்பாவுக்கு ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார், அது வரைக்கும் அவரை ஹாப்பியாக வச்சுக்க. அங்கிள் என்ன அங்கிள் சொல்கிறீங்க? அப்பாவுக்கு எதுவும் இல்லை தானே? இல்லைம்மா இப்போதைக்கு எதுவும் இல்லை, ஃபஸ்ட் டைம்னால மைல்டு அட்டாக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இது சிவியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ அப்பாவை ஹாப்பியாக வச்சுக்கம்மா. சரி அங்கிள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் வழி அனுப்பி வச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு கையை பிடிச்சிட்டு அப்பா அப்பா பயம்மா சொல்லுமா அப்பா எனக்கு பயம்மா அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் அப்பா போகிறதுக்கு முன்னாடி உன்னோட கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேம்மா. அப்போ என்னப்பா சொல்கிறேன், அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பயம்மா ப்ளீஸ்மா, அப்பாவுக்கு அப்போட கடைசி ஆசையாக கேட்குறேம்மா, ப்ளீஸ் ஒத்துக்கம்மா மேரேஜ். சரிப்பா உங்களுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. ஆக்சுவலி பையன் வரல, பட் வந்து அவங்களோட அப்பா அம்மா வராங்க. நீங்களும் காஃபி எடுத்து கொடுத்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஷையாகிற மாதிரி வைக்கப்படலை, பட் இருந்தாலும் சிரித்து சமாளிக்கிறீங்க, தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரி வர 2 வீக்ஸ்லேயே நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படி சொன்னோன்னா உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது 2 வீக்ஸ்லேயேவா அப்படின்னு. அதனால் உங்கள் அப்பா சரி 2 வீக்ஸ் தானே வச்சுக்கலாம். சரி நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். ஓகே போங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வழியை அனுப்பி வச்சுட்டாங்க. உங்களுக்கா செம்ம டென்ஷனு. ரூமுக்கு வந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னது 2 வீக்லேவா என்ன நினச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, எதுவும் சொல்லவும் முடியாது. ஐயோ எனக்கு இந்த மேரேஜே வேண்டாம், யாரு தான் இந்த மேரேஜை கண்டுபிடிச்சது கடுப்பாகுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பி தள்ளுறீங்க. ஆனாவுக்கு ஃபோன் பண்ணி அடியே ஆனா ஏன்டி கத்திக்கிட்டே இருக்க மச்சி 2 வீக் 2 வீக்ஸ்ல எனக்கு மேரேஜ் நீங்கள் அப்போ சொல்கிறாருடி. என்னது மேரேஜா மச்சி, கங்க்ராச்சுலேஷன். எருமை கட்டுப்பேத்தாத ஏன்டி எப்போ பாரு சிடுனே இருக்க. ஏதோ மேரேஜ் லவ்வே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்க, டைரெக்டாக மேரேஜ்க்கே போயிட்டீங்க. இப்படி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். எனக்கு என்ன பண்ணனே தெரியாமல் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 2 வீக்கில் மேரேஜுக்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில். சரி மச்சி மேரேஜ் ஆன பிறகு எல்லாம் ஓகேவாக தான் இருக்கும், நீ கவலைப்படாத. எரிச்சலை கலப்பாத மேரேஜே வேண்டான்னு இருக்கேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், மேரேஜ் விட்டு ஓடி போறியா? இது நல்ல ஐடியாவே இருக்குதே. லூஸ் மாதிரி பண்ணாதடி, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு பெரிய அவமானமாக போயிடும். அதுவும் உண்மைதான் மச்சி. ஆனால் எனக்கு இந்த மேரேஜ் ஸ்கூலி கூட விருப்பம் இல்லை. ஆமாம் பையன் எப்படி இருப்பான், அழகாக இருப்பானா? ரொம்ப முக்கியம் சொல்லுடி. பையனை நான் பார்க்கவே இல்லை. அப்போ எப்படி ஓகே சொன்னேன் தெரில. அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனா, சின்ன வயசுலேயே பேசி வச்சதான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களாம்.
என்னது பையனை நீ பார்க்கவே இல்லையா? யாருன்னே தெரியாது, பேரு கூட எனக்கு தெரியாது. மச்சி பேரு கூட தெரியாமலாடி கல்யாணம் பண்ணிக்க போகிற? தலையெழுத்து வேறு என்ன பண்ணணுங்கிற? சரி அப்பாட்ட நைஸாக பையனோட ஃபோட்டோ கேள், வாயில் ஏதாவது வந்துடும்டி. எனக்கு மேரேஜே வேண்டாங்கிறேன், அவன் மூஞ்சை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? மச்சி உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் மச்சி, ஃபோட்டோ கூட இல்லைன்னா ஃபோட்டோ கூட பார்க்காம எப்படி மச்சி நான் மேரேஜ் பண்ணிப்பேன்? நீ ஃபோனை வைடி, உனக்கு அடித்த மாதிரி என்ன சொன்னேன், வைடி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிட்டு வச்சுட்டு அப்போ வந்து யோசிங்க, ஐயோ பையனோட ஃபேஸை கூட நம்ம பார்க்குறேன். பண்ணிக்க போகிறது ஃபோர்ஸ்ட் மேரேஜ், இதில் என்னத்தை பார்த்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரெசன்ட் சீனில் நீங்கள் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணட்டும், ஓடி போயிடலாமா பேசாமல், ஐயோ இந்த மேரேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்றது இருக்கீங்க. அப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் மேம் சொல்லுங்கள் மேம், மேக்கப் பண்ணிட்டேன் நான் போகலாமா? போங்க. சரி எஸ்கேப் ஆகிடலாமா? ஜன்னல் திறந்து தான் இருக்குது, இப்படி வெளியே எட்டி சாடி போனாலும் தெரியாது. மேரேஜ் நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா? ஓயன் என்ன பண்ண போகிற, தலை வலிக்குதே. எஸ்கேப் ஆகலாம் கன்ஃபார்ம், தப்பிச்சுட்றா கைப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜன்னலை விட்டு குதிச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ரைடல் ஃப்ராக்கையும் தூக்கிட்டு ஓடி போகிறீங்க. ஓடி போகும்போதுல வந்து சடனாக என்ன ஆச்சுன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆள் வந்தாங்களா, ஒரு பாட்டி மாதிரி ஒருத்தங்க, அவங்க மேலே இடிச்சிடுறீங்க. இடிச்சுட்டு ஐயோ பாட்டி சாரி அப்படி சொல்லிட்டு அவங்க கையில் நிறைய மாங்காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க, அதெல்லாம் கீழே வச்சுருந்தோன்னா அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சாரி பாட்டி தெரியாமல் செஞ்சுட்டு பரவாயில்லம்மா அப்படி சொல்லணுன்னா நீங்களும் ஓகே பாட்டி நான் போகிறேன் அப்படி சொன்னேன். ஒரு நிமிஷம்மா. சொல்லுங்கள் பாட்டி. இந்தாம்மா. எதுக்கு பாட்டி? இல்லைம்மா வச்சுக்க, உனக்கு தேவைப்படும். எனக்கு தேவைப்படும்மா. இல்லை பாட்டி எனக்கு வேண்டாம். இல்லைம்மா இந்த ப்ரேஸ்லெட் உன் கையில் போட்டுக்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல்ல. சரி பாட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரேஸ்லெட் தராங்க. நீங்களும் அவசரத்தில் அதை வாங்கிட்டு அது நல்லா சும்மா கையில் வச்சுட்டு இருந்தீங்க, சரி கையில் வச்சுருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கையில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் தூரம் ஓடி போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து செம்மையாக மழை பெய்யுது. திடீர்னு எங்கேருந்துடா இந்த மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி நல்லா மழை பெஞ்சோன்னா ஒரு மின்னல் வந்து உங்கள் மேலே தாக்க வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கையை க்ராஸ் பண்ணிட்டு அப்படி கண்ணை மூடுறீங்க. கரெக்டாக அந்த மின்னல் அந்த ப்ரேஸ்லெட்டை பட்ட உடனே ஏதோ ஃபுல்லாக வெளிச்சமான மாதிரி இருக்குது. நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க, ஏதோ ஒரு பெட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிட்டு நான் என்ன இங்கே பண்ணுறேன், இது என் ரூம் மாதிரியே இல்லையே. ஆமாம் எனக்கு என் மேலே மின்னல் அடிக்க வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆமாம் இது என்ன இடம், ஏன் இது ஒரு மாதிரி பேலஸ் மாதிரி இருக்குது. ஆமாம் இது இந்த இடத்த நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. ஐயோ என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது, ஐயோ தலை வலிக்குது, நான் ஏதாவது குடிச்சிட்டேனா? இல்லையே அப்படி எதுவுமே பண்ணலையே. ஐயோ கனவுல இருக்க, ஒய்யன் கனவுல இருக்க, விழிச்சுக்கோ நீ கனவுல இருக்க. ஐயோ இது என்ன, இது தலை வலிக்குது, என்ன நடக்குதுன்னே புரியலை. அப்படி நீங்கள் தலையில் கை வச்சுட்ருக்கீங்க. திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஒருத்தன் வந்து நிற்கான். நீங்கள் யார் நீ, என்ன உன் பின்னாடி ரெக்கெல்லாம் இருக்குது? அதுவா ஒயன், நான் யாருன்னு தெரியலையா? ஒயனா, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? அப்படியா, அப்போ உனக்கு இன்னும் நான் யாருன்னு தெரில, சத்தியமாக தெரில, யாருன்னு சொல்கிறியா? சரி கூப்பிடாத ஒயன், கூப்பிடாத அப்படி சொல்லிட்டு ஒரு சொடக்கு தான் போடுறோம். அந்த பாட்டி மாதிரி வேஷம் வருது. நீங்கள் வந்து நான் ஹெல்ப் பண்ண பாட்டி தானே, நீங்கள் தானே இந்த ப்ரேஸ்லெட்டும் தந்தீங்க? ஆமாம் ஒயன் அது நான் தான். ஆமாம் நீ யார்? நானா? கியூபிடா? அப்படின்னா கியூபிட்மா, கியூபிடை பற்றி தெரியாதா? நாங்கள் தான் லவ் எல்லாம் சேர்த்து வைப்போம். சரி அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அதுவா, நீ தானே சொல்லிகிட்ருக்க ட்ரூ லவ் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு. இப்போ நீ எங்கே இருக்குன்னு தெரியுமா? அதான் எனக்கு தெரில, உனக்காவது தெரியுமா? நீ தான் என்னை கடத்தி கொண்டு வந்திருக்கியா? கடத்தியிருக்கேண்ணா அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட முன்ஜென்மத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. முன்ஜென்மமா? என்ன விளையாடுறியா? நான் ஒன்றும் விளையாடலப்பா. இதை பார்த்தா எப்படி தெரியுது, அரசர் காலத்து மாதிரி இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட இந்தியா இல்லை, இது கொரியன். நீ உன் முன்ஜென்மத்தில் கொரியன் பிரின்சஸாக இருந்த. ஸோ வந்து உன்னோட முன்ஜென்மத்துக்கு நீ வந்துட்ட. காமெடி பண்ணாது சரியா? நான் காமெடி பண்ணல ஒயன், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நீ இந்த இடத்த விட்டு போகணுன்னா உன்னோட உண்மையான காதலை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீ உன்னோட ப்ரெசன்ட்க்கு போக முடியும். இல்லாட்ட நீ இந்த பாஸ்லேயே மாட்டிக்க வேண்டியதான். விளையாடாத, என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா? ஒயன்னா அதெல்லாம் காமெடி பண்ணல, சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீ உன்னோட ட்ரூ லவ்வை இங்கே கண்டுபிடிச்சே ஆகணும்
சரிடா, என்னோட ட்ரூ லவ் யாருன்னாவது சொல்லு. அது நீ தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? உனக்கு மனசில் யார் மேலே லவ் வருதோ அவங்க தான் உன்னோட ட்ரூ லவ். அது மட்டும் இல்லை, அவங்க உன்னை ஐ லவ் யூ நீ சொல்ல வைக்கணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் நீ உன்னோட ப்ரெசன்ட்க்கு போவ. அவனை என்ன லவ் பண்ண வைக்கணும் அவ்வளோ தானே. ஆனால் நான் அவனை லவ் பண்ண வேண்டாம் தானே, அது எனக்கு தெரியாது. அவனை நீ ஐ லவ் யூன்னு ஒன்றை பார்த்து சொல்ல வைக்கணும். அப்படி சொல்ல வச்சுட்டேன்னா நீ உன்னோட ப்ரெசன்ட் லைஃப்க்கே போயிடலாம். ஐயோ, எங்கே மாட்டிக்கிட்டேன். ப்ரெசன்ட்டில் என்னென்னா ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், இங்கே என்னென்னா ஒருத்தனை லவ் பண்ண வைக்கணும். ஐயோ, தலை வலிக்குதே. சரி, இப்போ நான் யாருனாவது டீட்டெயிலாக சொல்ல. நீ வேறு யாரும் இல்லை, நீ இந்த நாட்டோட கொரியன் பிரின்சஸ். ஓகேவா? உனக்கு அப்பா அம்மா மட்டும்தான், நீ ஒத்த பொண்ணு. உன்னை யார் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஹோல் கிங்டத்தையும் அரசாள்ற உரிமை இருக்குது. அதுக்காகவே நிறைய பிரின்ஸ் உன்னை கல்யாணம் பண்ண போட்டி போட்டுட்ருக்காங்க. முக்கியமாக லீன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வில்லன் மாதிரின்னு வச்சுக்க. அவனுக்கு உங்களை செம்ம அப்சஷன். பைத்தியம் உங்களை அப்படி பைத்தியம். உன் மேலேன்னு சொல்ல முடியாது, உன்னோட ராஜ்யத்து மேலேன்னு சொல்லலாம். உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நிச்சயமாக அவனுக்கு அந்த ராஜாங்கிற பொறுப்பு பேரும். ஸோ அவன் இந்த நாட்டை ஆளலாம். அதுக்காக மட்டும்தான் அவன் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். உண்மையை சொல்லணுன்னா ஒன்றை அடையிறதுக்கு அவன் எந்த எல்லைக்கும் போவான். வேறு டீட்டெயில்ஸ் சொல்லு. வேறு சொல்லணும்னா இந்த நாட்டில் படத்தளபதி சுகாவா? அது யார்? அதான் சொன்னோம்ல, இந்த நாட்டோட படத்தளபதி. அவரை பற்றி சொல்லணுன்னா இந்த நாட்டுக்காக அவர் என்னவும் பண்ணுவார். சரி, அவரை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், சும்மா சொல்கிறேன். அதுக்கப்புறம் குதிரைப்படைக்கு தளபதி ஏவி. அதுக்கப்புறம் யானைப்பட தளபதி ஜங்குக். போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இளவரசி, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி, எல்லாம் ஓகே தான். ஒன்று மட்டும் கேட்கட்டுமா? அந்த விஷயத்தை மட்டும் நான் கேட்கலன்னு வச்சுக்க, என் மண்டையே வெடிச்சிடும். கேளு வையன். இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போய் எதுக்கு நீ என்ன சூஸ் பண்ண? என் வாழ்க்கையை நான் செவனேன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன், எதுக்கு இந்த விபரீத விளையாட்டுக்குள்ள என்ன தள்ளி விட்டேன்? அதுவா வையன்? நான் யாரு? கிப்பே. கரெக்டா? ஆமாம், நீ கிப்பே தான். அதுக்கு இப்போ என்ன? நானே காதலர்களை சேர்த்து வைப்பேன். அப்படி இருக்க மூச்சில் நீ என்னன்னா ட்ரூ லவ் ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது, நான் யாரையும் காதலிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தியா? அது என் ஈகோவை டச் பண்ணிட்டு. சரி, இவளை லவ் பண்ண வச்சிடணும், அதுதான் நம்மளோட சேலஞ்ச் அப்படி சொல்லி நான் ஒரு சேலஞ்சாகவே எடுத்து எத்தனையோ பசங்களை உன் மேலே காதல் வர வச்சு உன்னை ப்ரப்போஸ் கூட பண்ண வச்சேன். ஆனால் நீ என்னன்னா எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்ட. சரி, இதுக்கப்புறம் சரிபட்டு வராது, டேரெக்டாக இதுக்கு கல்யாணத்தையே பண்ணி வச்சிருவோம். அப்படியாவது இவ காதலிக்காளா அவ கணவரை அப்படின்னு பார்த்தா நீ என்னன்னா அசால்ட்டா திடுதிப்புட கல்யாணத்தை விட்டு ஓடி வந்துட்ட. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தான் உன்னோட முன்ஜென்மத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ இங்கே இருந்து தப்பிக்கணும்னா இங்கே இருக்க பயக்கல்ல யாராவது ஒருத்தங்களை உன்னை லவ் பண்ண வைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீ உன்னோட ப்ரெசன்ட் லைஃப்க்கு போவ. இல்லாட்ட நீ இங்கேயே மாட்டிட்டு முடிக்க வேண்டியதான். அப்பெல்லாம் சொல்லாத, எனக்கு என் வாழ்க்கைக்கு போகணும் தானே. அப்போ இங்கே இருக்க யாராவது ஒரு பசங்களை உன் மேலே காதலில் விழவை. அவங்கள என் காதலில் விழ வைக்கணும், அவ்வளோ தானே. நான் லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கிடையாதுல்ல. அப்படிலாம் இல்லைதான், யாருக்கு தெரியும், எதிர்காலம் எப்படி என்னாலும் மாறலாம். ஒன்றும் மாறாது. நான் யாரையும் காதலிக்க மாட்டேன். நான் இப்பவும் சொல்கிறேன், உண்மையான காதல் இந்த உலகத்திலே கிடையாது. சரி, பார்ப்போம். சரி வையன், நான் போயிட்டு வரேன், என் நேரம் முடிந்து விட்டது, பாய் அப்படி சொல்லிட்டு இந்த குப்பை மறைஞ்சு போகிறான். உங்களுக்கோ சரியான காண்டு. இந்த நாட்டில் நான் எந்த பையனை தேடி எந்த பையனை என் மேலே காதலை விழ வச்சு ஐயோ முடியலையே கடவுளே அப்படின்னு கத்துறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பணிப்பெண் குடுன்னு உள்ளே வந்துட்டு இளவரசி என்ன இளவரசி, தாங்களே அரசரும் அரசியும் அழைக்கிறார்கள், தாங்கள் இப்பொழுது அரசவைக்கு செல்ல வேண்டும். என்ன பாஷடா இது, நம்மளும் இப்படிதான் பேசணுமோ? ஐயோ, நமக்கு வேற ஒழுங்கா தெரியாது இந்த கொரியன்னு சாவடிக்கிறாவே. இதுல வேற என்ன தூய கொரியன்ல பேசணுமா? பேசி தொலைவோம் முடிச்சுட்டு இப்பொழுது நான் வருகிறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பணிப்பெண்கள் வராங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தராங்க. நீங்களோ தலை சுத்திருச்சு. என்னன்னா மேலே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போடணும், உள்ள அடுக்கடுக்கா நிறைய ட்ரெஸ் போடணும். அந்த பஃப் ஆகிறதுக்காக
இந்த ஸ்கர்ட் வந்து பஃபா தெரியணுங்காக உள்ள நிறைய ஸ்கர்ட் பண்ணுவோம். உங்களுக்கா தலை சுத்திருச்சு, இது என்னடா இதுங்கிற மாதிரி அவங்க ஒன்னொன்னா உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கோ நிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்கர்ட் இருக்கு. சும்மா ஒரு ஸ்கர்ட் போட்டாலே நம்மளால தூக்கிட்டு நடக்க முடியாது, இதுல உள்ள அடுக்கடுக்கா ஸ்கர்ட்னோன்னே ஐயோ என்னால முடியலடா அப்படிங்கிற மாதிரி டயர்ட் ஆயிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு நடக்க போறீங்க, உங்களுக்கு கால் தத்துது, அந்த நிறைய ஸ்கர்ட் இருக்கனால உங்களுக்கு கால் தத்துது. இப்படிப்பட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்கர்ட் அதை தூக்கிட்டு பெண் குயின் வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, டக் டக் டக், அதே மாதிரி நீங்க அங்கங்கன்னு தாவி நடந்து போறீங்க. பின்னாடி இருக்க பனிப்பெண்களோ உங்களோட நீங்க வேற காலை தூக்கிட்டு போறீங்களோ, அது வந்து தப்பு, கால் தெரியக்கூடாது. அதனால அவங்க பின்னாடி இருந்து உங்க ஸ்கர்ட்டை இழுத்து விட்டுருக்காங்க. நீங்க அது கண்டுக்கலையே, நான் அப்படிதாண்டா போய் அப்படிங்கிற மாதிரி நீங்க அசால்ட்டு அரசவைக்குள்ள போனா, அரசவைக்கு உள்ள போனோன்னா அந்த ஸ்கர்ட் எல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் நல்ல பொண்ணு, குத்து விளக்கு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அங்க போனா சுத்தி அந்த ஆட்களா இருக்காங்க, மந்திரி அந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க, படைத்தளபதி அப்படி எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு யார் அரசருன்னு கூட தெரியல, ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தொப்பி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெட்டு ப்ளூ பிளாக்னு ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ, உங்களுக்கு கன்ஃபியூஷன். இப்போ நான் யாரை அரசர்னு சொல்லி வணங்கணும்? சரி குத்து மதிப்பா வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டாச்சு. இந்த பவு பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே குப்புற விழுந்து எந்திரிச்சு வணக்கம் அரசே, வணக்கம் அரசி, வணக்கம் மந்திரியார்களே அப்படின்னு குத்து மதிப்பா எல்லாத்தையும் சொன்னோன்னே அரசர் தான் மகளே இப்போ இவர் தான் அப்பாவா, சரி சரி சொல்லுங்கள் அரசு, உன் முடிவு என்னம்மா? என்ன முடிவை பத்தி கேட்காரு, எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. என்ன முடிவு அரசே? அதுவா மகளே, இளவரசர்களையும் உன்னை திருமணம் மணந்து கொள்ள ஆசைப்படுகிறார், உனது விருப்பம் என்ன? இளவரசர்லையா, இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, யார் இவன்? ஐயோ இந்த கிரிக்கெட் சொன்னானே மெயின் வில்லனே அவன் தானே, அவன் கையில என்ன போய் கல்யாணம் பண்ணணும்? ஐயோ வாய்ப்பே இல்லை. அரசரே என்னை மன்னியுங்கள், என்னவாயிற்று மகளே? என்னால் அவரை மணந்து கொள்ள இயலாது. ஏன் மகளே, என்னவாயிற்று? அரசரே, அரசர் தான் இந்த நாட்டை ஆள வேண்டுமா? அரசி இந்த நாட்டை ஆளக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மகளே, அரசியும் ஆளலாம். அப்பொழுது ஏன் நான் ஆளக்கூடாது? இந்த அரசியாகிய நான் ஆளக்கூடாதா? அவ்வாறு இல்லை மகளே. ஆனால் என்னவாயிற்று அரசே? நீ அரசி ஆகலாம், ஆனால் மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, வருகின்ற மாதத்தில் போட்டி நடைபெறும். அந்த போட்டியில் நீ வெற்றி பெற்றால் மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது நான் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறேன். மகளே, அது விபரீத விளையாட்டு. இல்லை அம்மா, நான் கலந்து கொள்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்க வீரப்ப சொல்லிட்டீங்க. ஆனா உள்ளே உங்களுக்கு அள்ளு இல்லை. ஐயோ என்ன விளையாட்டுன்னு கூட தெரியல, சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கதி கலங்கி இருக்கீங்க. ஆனா மூஞ்சில நம்ம வெறப்ப பயத்தை காணிக்க கூடாதுன்னு சொல்லி வெறப்பா இருக்கீங்க, ஏதோ உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அரசர் வந்து, சரி மகளே, உனக்கு பயிற்சி கொடுக்க படைத்தளபதி ஆகிய சுகாவை நியமிக்கிறேன். படைத்தளபதி சுகா, என் மகளை நீங்கள் தான் பயிற்சி கொடுக்க வேண்டும். சரி சரி அரசே அப்படின்னு சொல்லி அவர் போவ் பண்றாரு. நீங்க பார்த்துட்டு வாட் அ மேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. ஏன்னா சுகா செம்ம அழகா இருக்காரு. நீங்க வாய்ப்பிழந்து பாக்கீங்க. இது வரைக்கும் நீங்க எந்த பசங்களையும் பார்த்தது இல்லை, பட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லுக்கே வேற மாதிரி இருந்துச்சா. வா யாருடா இவன், நம்ம ஊர்லாம் இப்படிப்பட்ட பசங்களே பார்க்க முடியும்னு சொல்லி நீங்க வச்சகன்னு வாங்காம சுகாவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ என்ன பண்ற வையன், அப்பெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அரசவை கலைந்தது அப்படின்னு அரசர் சொன்னோன்னே எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. நீங்களும் அவ்வாட அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரூமுக்கு வந்தோன்னா முதல் வேலை என்ன பண்றீங்க? உங்க ட்ரெஸ்ஸும் பிச்சு எடுத்து வாடா, ட்ரெஸ் ஆகுது மயிராகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பிச்சுட்டு பெட்ல போய் வா அப்படி சொல்லி படுக்கிறீங்க. கண்ணை மூடணும், உங்க கண்ணுக்கு யாரு வரா? சுகா தான் வராங்க. சுகா, சார் என்ன மனுஷன் அவ்வளோ அழகா இருக்கானே. ஐயோ ஒய்யன் என்ன நினைக்கிற? தப்பு தப்பு தப்பு, நீ இப்படி பசங்க மேல விழக்கூடாது. அவன் அழகா தான் இருக்கான், பட் இருந்தாலும் தப்பு ஏன் தப்பு, பார்க்காத யாரையும் பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் ஆகுது, காலங்காத்தால பனி பண்ணது எழுப்பி போடாங்க. இளவரசி இளவரசி என்ன இளவரசி, சுகா படைத்தளபதி சுகா வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காரு? தாங்களுக்கு பயிற்சி கொடுக்க. பயிற்சியா? என்ன பயிற்சி? நான் வரேன், நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் சிம்பிளா அந்த பிளாக் கலர்ல ஒரு பேண்ட்டு, அதுக்கப்புறம் அதாவது வாலெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பயிற்சிக்காக ஒரு ட்ரெஸ் உண்டு, அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு நீங்க வெளியே வரீங்க. வெளியே வந்தோன்னா குதிரைக்கு கிட்ட சுகா நிக்காரு.
நீங்களோ அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்ப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாவுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கண்ணு அவரை தாண்டி வேற எங்கேயும் போக மாட்டீங்க, அவரை மட்டும்தான் பார்க்குறேன். இத்தனைக்கும் அவர் வந்து பி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதாவது டேயாங் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்க கண் அந்த சுகாவை மட்டும்தான் பார்க்குது, வேற எங்கேயும் போல. நீங்க பாட்டுக்கு அவரை நோக்கி உங்க காலே ஆட்டோமேட்டிக்கா அவரை நோக்கி நடந்து போகுது. உங்களாலையும் உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க சொல்றீங்க, ஒயன் தப்பு, அப்படி பார்க்காது, ஒழுங்குற மாதிரி பார்க்குற ஒயன், அப்படி பார்க்காது. அதுக்கப்புறம் சுகம் அவங்கள பார்த்தோன்னே நீங்க அவ்வளோதான் வா அப்படிங்கிற மாதிரி விட்டா நீங்க வாங்கி விழுந்துறீங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இளவரசி சொல்லுங்க படைத்தளபதி சுகா அவர்கள், உங்களுக்கு பேச வார்த்தை வரல, உள்ள என்ன சொல்றது சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு பையனை பார்த்து நமக்கு வாய்ஸ் அப்படியே டல் ஆயிரும், அந்த மாதிரி தான். சொல்லுங்கள் தளபதி சுகா அவர்களை. நாம் செல்வோமா? செல்லலாம். எப்படி? குதிரையில் தான். குதிரையிலா? இளவரசி, குதிரையில் தான். தாங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாதா? குதிரையா? டே, நான் முன்ன பின்ன குதிரையை சூழதாண்டா பார்த்துருக்கேன், என்னடா ஓட்ட சொல்றீங்க? தெரியாது. பரவாயில்ல இளவரசி, எனக்கு முன்னால் நீங்கள் அமருங்க, நாம் இருவரும் சேர்ந்து குதிரையை செல்லலாம். ஓ அப்படியா, சரி போலாமே அப்படி சொல்லிட்டு 32 பல்லம் காய்ச்சது. சரி அப்படி சொல்லிட்டு அவரு டக்குன்னு ஏறிட்டாரு. உங்களுக்கா ஏற தெரில, முழிச்சிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு கால் வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கால் எடுத்து போடணும் குதிரை மேல, உங்களுக்கு போட தெரில. சுகா வந்து அப்படியே உங்க ஹிப்போட தூக்கி அவர் குதிரை மேல உட்கார வச்சிட்டாரு. நீங்களோ உங்களுக்கு ஒரு மாதிரி பிளஸ் ஆகுது, கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐயோ என் சும்மா கண்ட்ரோலாரு நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சுகா வந்து போகலாமா இளவரசி? போகலாம் போகலாம், உங்களுக்கு வாய்ஸ் வரல, போகலாம் அப்படி சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேர் போடுங்க, குதிரை துள்ளுது, நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா துள்ளுறீங்க. உங்களுக்கு பிடிக்க கிரிப் வேற தெரிலையா, ஃப்ரெண்ட்ல குதிரையை பிடிக்க முடியும், நம்ம கிரிப்பே இல்லாம இருக்கீங்க. அதுக்கப்புறம் விழுற மாதிரி போனோன்னா டக்குன்னு சுகம் வந்து ஹிப்போடி உங்களை பிடிச்சிட்டாங்க. மீன்ஸ் பின்னாடி இருந்து அவரோட கை வந்து உங்க ஃப்ரெண்ட்ல இருக்க உங்க ஹிப்பை பிடிக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் பறிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா? நீங்க வேற என்னதையும் வயிற்றுக்குள்ள என்னெல்லாமோ கொடையுது, நான் நல்லா தானே சாப்பிட்டேன், ஐயோ என்ன ஃபீல்டா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரிப்புக்காக என்ன பண்றீங்கன்னா, சுகாவோட கை இருக்கலாம், அந்த கையை பிடிச்சி ரெண்டு பேரும் போறீங்க. அதுக்கப்புறம் போன பிறகு கொஞ்சம் தூரத்துல வந்து அந்த பயிற்சி செய்யற இடம் வந்துருச்சு. இளவரசி சொல்லுங்க, இப்பொழுது நீங்கள் இறங்க வேண்டும். ஆனால் எனக்கு எவ்வாறு இறங்க வேண்டும் என்று தெரியாதே. சரி இளவரசி, நான் உங்களை தூக்குகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை ஹிப்போட தூக்கி கீழே இறக்குவார். நீங்கள் அவரோட கண்ணை தான் பார்க்கீங்க, அவர் உங்க கண்ணை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இளவரசி சொல்லுங்க. செல்வமா? செல்வம். படைத்தளபதி சுகா. சொல்லுங்கள் இளவரசி. தாங்கள் இப்படி பேச வேண்டாம், உங்கள் நண்பருடன் பேசுவது போல் என்னிடம் பேசினால் போதும். புரியவில்லை இளவரசி? நீங்க எப்படி யதார்த்தமா பேசுவீங்களோ அப்படியே பேசுங்க, இப்ப புரியுதா? ஆனால் இளவரசி, அவ்வாறு பேசுவது அநாகரிகமானது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட மட்டும் அப்படி பேசுங்க. வேற கூட யாராவது இருக்கும்போது சொல்ல வேணா, நீங்க எப்பவும் போல பேசுங்க. என் கூட இருக்க மட்டும் யதார்த்தமா பேசுங்களேன் ப்ளீஸ். என்ன இளவரசி? ஐயோ ப்ளீஸ்க்கு ஐயோ இங்கிலீஷ்ல சொல்லிட்டேனே. தயவு புரிந்து யதார்த்தமா பேசுங்களா? சரி இளவரசி. அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து நடந்து போறீங்க. அதுக்கப்புறம் நார்மலா தான் பேசுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வாள் எடுத்து, இளவரசி சொல்லுங்க. இப்பொழுது நாம் வாழ்வீச்சு செய்யலாம். வாழ்வீச்சா? தாங்களுக்கு தெரியும் அல்லவா? என்னது? இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி இளவரசி, நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். கற்றுக்கோங்க, கற்றுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வால் பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் பின்னாடி வந்து இப்படி அவர் கை உங்கள் மேலே வச்சு அந்த வாழை வந்து இப்படி சொல்லிட்டுறாரு. நம்ம கண்ணு எங்கே போகும்? அவரோட கண்ணை தான் பார்க்குது. அப்படியே அவரோட கண்ணை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் ஆனால் உங்களுக்கு வந்து பால் வீச்சு எப்படி சொல்லணும் அதில் தான் ஃபோக்கஸ் ஆகி இப்படி பண்ணணும் நிறைய சொல்லி தர்றாரு. நீங்கள் அதை எதுவுமே உங்கள் காதல் இல்லையே, எல்லாம் அவரோட கண்ணை பார்த்து, அப்புறம் ஒரு மூக்கு, அவரோட வாய், எவ்வளோ பிங்கிஷாக இருக்கும் அவன் லிப்ஸு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட அந்த ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற பார்க்கும்போது நீங்களே உங்களை அப்படின்னு கல்ப் பண்ணிக்கிறீங்க. கல்ப் பண்ணிட்டு என்ன மனுஷனையா இவர் அப்படிங்கிற மாதிரி உங்களே அறியாமல் அவரை ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சொல்லி தந்துட்டு, இப்பொழுது புரிந்ததா? புரிந்தது, நன்றாகவே புரிந்தது. அப்படியா இளவரசி? சரி இளவரசி, நாம்
அதிக நேரம் பயிற்சி செய்துவிட்டும் தாங்கள் இப்போது ஓய்வெடுக்கலாம். சரி, ஓய்வெடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து தனியாக போயிட்டாரு. நீங்களும் தனியாக வந்துட்டீங்க. உங்கள் கூட பணிப்பெண் வந்திருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க வேற குதிரையில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு தண்ணி தராங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேர்வெல்லாம் தொடச்சி விட்டுருக்காங்க. அப்படி உங்கள் பணிப்பெண்கிட்ட கேட்கீங்க, இங்கே வா. சொல்லுங்க இளவரசி, படைத்தளபதி சுகாவை பற்றி சொல்லலாம். படைத்தளபதி சுகாவை பற்றி? அவரை பற்றி எனக்கு தெரியாது இளவரசி. இன்னும் கூடவா தெரியாது? யாரையாவது காதலிக்கிறாரா? காதலா? அவரா? வாய்ப்பே இல்லை இளவரசி. ஏன் இப்படி சொல்ற இளவரசி? அவர் சரியான உம்முனா மூஞ்சா. ஆமா இளவரசி, நாங்க எப்படி தெரியுமா அவரை கூப்பிடுவோம்? எப்படி? ராட்சசனா? என்ன சொல்ற? ஆமா இளவரசி, எந்த பெண்டையும் அவர் சிரிக்க மாட்டார். எல்லாம் உருன்னு தான் இருப்பார் தெரியுமா? உண்மையிலையா? ஆமா இளவரசி, தாங்களுக்கு தெரியாதா? ஆனா என்கிட்ட நல்லா தானே பேசுனாங்க. அது தெரியல இளவரசி. வேற ஏதாவது பெண்கள் வந்து அவரிடம் பேசினா இப்படிதான் முறைச்சிட்டே இருப்பாங்க. உண்மையிலையா? ஆமா இளவரசி. அதனால்தான் பணிப்பெண்கள் நாங்க எல்லாரும் அவரை ராட்சசன் என்று அழைப்போம். ராட்சசனா? அப்படிலாம் எனக்கு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இவன் மேல லவ் மாதிரி ஒரு ஃபீல் வருது? ஐயோ, பொய்யன்னு என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் எல்லாம் இல்லை, இது ஜஸ்ட் க்ரஷ். இல்லை, சைட்டு க்ரஷ்ஷாக தான் இருக்கும். நோயன் லவ் பண்ணிடாத. பேசாம இவனே நம்ம லவ் பண்ண வச்சிடலாமா? நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனால் இவன் தான் ராட்சசனாச்சே. இவன் மனசுல கல்லுதான் இருக்கும் போல. இவெல்லாம் இப்படிதான் காதலிப்பானோ? ஐயோ, இவன் இப்படிதான் என்ன லவ் பண்ண வைக்கணும், அதை பத்தி நினைக்கும் போச்சுல என் தலை கிருன்னு சுத்துது. சரி இளவரசி, சொல்லுங்கள் படைத்தளபதி. அரண்மனைக்கு செல்வோமா? செல்வோம். அப்படி சொல்லி நீங்கள் குதிரை மேலே அவரை ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்களும் குதிரை மேலே ஏறிட்டீங்க. அப்புறம் குதிரை மூவ் ஆகுது. உங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வயிற்று மேலே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு குனிஞ்சு பார்த்தா சுகாவோட கை. உங்களுக்கோ ஷாக் ஆயிட்டு ஒரு மாதிரி என்னன்னா வரமோச்சுனா நீங்கள் விழுந்துருவீங்கன்னு சொல்லி பிடிச்சாரு. விழ போனீங்க, அதனால பிடிச்சாரு. இப்போதான் நீங்கள் நார்மலாக உட்கார பழகிட்டீங்க தானே. இப்போ எதுக்கு பிடிக்காரு? ஒருவேளை நான் விழ போறேன்னு சொல்லி விழுந்துருவேனோ அப்படின்னு பயந்து பிடிக்கிறாரோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிளஸ் மூமெண்ட். அப்படியே வயிற்றுக்குள்ள மறுபடியும் பட்டாம்பூச்சியெல்லாம் பறிக்குது. அப்படியே உங்கள் சோல் மட்டும் தனியாக இருந்து டான்ஸ் ஆடுது. அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வெளியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பட் இருந்தாலும் உங்களுக்கு உள்ள குழு அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அரண்மனைக்கு வந்த பிறகு அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போட பிடிச்சி தூக்காரு. உங்களுக்கு ஐஸ் வியர்ட் ஆகுது, மீன்ஸ் வைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இறக்கிட்டு விடைபெறுகிறேன் அரசி. சரி அப்படி சொல்லிட்டு அவர் போறாரு. நீங்களும் வெளியே எதுவுமே காணிக்கல, ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து சிரிச்சு அந்த மாதிரி காணிச்சோம்னா அது வந்து காசிப்பாக மாறிடும். ஸோ அதில் நீங்கள் கான்ஷியஸாக இருந்தீங்க. ஸோ அதனால நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படி கொஞ்சம் வெறப்பாகவே ஃபேஸ் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு பெட்டில் அங்கே உருளுவீங்க, இங்கே உருளுவீங்க. அதை நினச்சி உங்களுக்கு ஒரே ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கு. ஏன்னு தெரில, பட் உங்களுக்கு என்னென்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அது புது ஃபீல்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு பையன் மேலே உங்களுக்கு அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இருக்குது. இது வரைக்கும் யார் மேலேயும் வந்ததில்லை. திடீர்னு வந்தோன்னே உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே உருள்றீங்க, இங்கே உருள்றீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக வேறு இருந்தீங்க. ஏன்னா அவர் வந்து வாழ்வீச்சுன்னு மட்டும் இல்லாமல் உங்களை ஓட வச்சு நிறைய வந்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண வச்சாரா. அதில் நீங்கள் செம்ம டயர்ட் ஆகிட்டீங்க. அப்படியே அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் மறுபடியும் நீங்கள் வந்து சீக்கிரமே எந்திரிச்சிட்டிங்க. உலக அதிசயம், எப்போவுமே பணிப்பெண் தான் வந்து உங்களை எழுப்புவாங்க. இன்றைக்கி என்னன்னா நீங்கள் வந்து சுகாவை பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு சீக்கிரமே எந்திரிச்சு குளிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் வெளியே வாரீங்க. சுகா நீங்கள் பார்த்தாச்சு. அப்பாட இவனை பார்க்க போச்சுலதான் எனக்கு ஒரு சந்தோஷம். எப்படி இருக்கிறான் பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களை நோக்கி கொஞ்சம் பேர் வராங்க. அதில் ஒரு பையன் மட்டும் இளவரசர் மாதிரி கெட்டப் போட்டுட்டு வராரு. நீங்கள் முழிக்கிறீங்க, யாருடா இவங்கிற மாதிரி. அப்போ உங்கள் பணிப்பெண்ட கேட்குறீங்க, ஆமாம் இங்கே நடந்து வர்றது யார் அப்படின்னு கேட்குறீங்க. இளவரசர், இவர் தான் இளவரசர் லீ. என்னது இளவரசர் லீயா? இந்த பேரை நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு யோசிக்க முடிச்சிடும். உங்களுக்கு ஞாபகம் ஆகுது, அதை குப்பிட்டு சொன்னா தெரியுமா, இவன் மகா வில்லன். அப்போதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அட பாவி இவன் தான் மகா வில்லன் ஆச்சு. பாரு மூஞ்ச பாரு, பால்வடி இருக்கும், குழந்தை மாதிரி இருக்கும். இதெல்லாம் வில்லுங்கிற ரேஞ்சுக்கு அந்த குப்பிட்டு பேசினானே, ஒரு வேளை வில்லனாக தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் டக்குன்னு வந்துட்டு, இளவரசி சொல்லுங்கள், தாங்கள் மிகவும் அழகாய் உள்ளீர்கள். உங்களுக்கா? என்ன இவன் வந்தவன அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். மிகவும் நன்றி இளவரசரே. இளவரசி, தாங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. என்னது தெரியாதது ஒன்றுமில்லை? நானும் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறேன். என்னது? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. இளவரசர்களும் கலந்து கொள்ளலாம்.
அப்பொழுது இளவரசிகளுடன் இளவரசர்களும் கலந்து கொள்ளலாமா? ஆம் இளவரசி. தங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, யாரும் என்னிடம் கூறவில்லை. அப்படியா இளவரசி? அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கை கொடுக்குறாரு. நீங்களும் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. என்னது இவனும் போட்டியில இருக்கானா, இவனோடலாம் நான் வாழ்விச்சு சண்டை போடணுமாங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. அவர் வந்து அப்படி பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. உங்களுக்கு என்னமோ இவனும் போட்டியில இருக்கானா, இவனை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி என்ன ஏதாவது வச்சு செஞ்சிருவானா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. நீங்க உங்க ட்ரீம் வேர்ல்டுக்கு போயாச்சு. நீங்க வந்து யோசிக்கிறீங்க வாழ்வீச்சு இவனுக்கும் நமக்கும் நடக்கும். என்னையா நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி வயிற்றுலேயே சொருகிட்டானா, ஐயோ அப்பெல்லாம் யோசிக்காது, அப்படி எதுவும் நடக்காது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க மன தைரியத்தை வர வச்சுட்டு நீங்க வந்து சுகாவை நோக்கி போறீங்க. அதே மாதிரி சுகா வந்து உங்களை ஏற்கலாம் அப்படின்னு போறாரு. டக்குன்னு லீவ் வந்துட்டு இளவரசி, சொல்லுங்கள் இளவரசர்லி, நானும் உங்களுடன் பயிற்சிக்கு வருகிறேன். உங்களுக்கா? தூக்கி வரி போடுது. இவன் எதுக்கு இப்போ வாரான், செவனேன்னு தானே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, இளவரசி தாங்கள் என்னுடன் வர மாட்டீர்களா? உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இப்போ போவதா இல்லை வேண்டாமா? போமுச்சா கீழே தள்ளி விட்டுருவானா நம்மள? ஐயோ அடிப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான். அதுவும் என் மூஞ்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான். என் உடம்புல என் மூஞ்சி மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. உங்க கூட போகலாமா போக வேண்டாமா நீங்க யோசிச்சுட்டு, இல்லை இளவரசரே, நான் படைத்தளபதியுடன் வருகிறேன். ஏன் இளவரசி, என்ன வாய்ச்சு? இல்லை இளவரசரே, படைத்தளபதியுடன் நான் வருகிறேன், புரிந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்க பள்ள கடிச்சுட்டே சொல்றீங்க. புரிஞ்சுக்கடா மடையா, நான் படைத்தளபதி கூட வாரேங்கிறோம்ல அப்படின்னா இளவரசர்லையும் சரி இளவரசி அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நீங்களும் சுகா கூட வரீங்க. இன்னைக்கும் சுகான்னு அவங்க ஹிப்ப பிடிச்சவங்க நீங்க மறுபடியும் வெக்கப்பட்டுட்டு அப்படியே வாரீங்க. அப்புறம் அந்த பயிற்சி மையத்துக்கு போன இறங்கினோன்னா சுகா வந்து உங்களுக்கு வாழ்வீச்சு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலான்னு ஆரம்பிச்சா டக்குன்னு யார் வந்து இளவரசர்லி வந்துட்டு, இளவரசி சொல்லுங்க இளவரசர்லி, இப்போ என்ன வில்லங்கத்தை கொண்டு வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சிரிச்சுட்டே பேசுறீங்க. அதனால நான் உங்களுக்கு வாழ்வீச்சு கற்றுக் கொடுக்கிறேன். என்னது இவனா? இல்லை பரவாயில்லை, படைத்தளபதி சுகா எனக்கு கற்றுக்கிறேன். இல்லை இளவரசி, நான் கற்று தருகிறேன். உங்களுக்கும் நோ சொல்ல முடியல. ஏற்கனவே குதிரையில ஏற சொன்னதுக்கு நோ சொல்லிட்டீங்க. இப்பவும் நோ சொன்னா ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி சரி அப்படி சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வந்தாலும் நீங்க சுகா விலகி போயிட்டாரு. உங்களுக்கோ கண் அங்கதான் போகுது, சுகா போவாத அப்படிங்கிற மாதிரி உங்க கண் அங்கதான் போகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வந்து லீ வந்து உங்க அதே மாதிரி சுகா தகுந்த மாதிரி உங்க கையை பிடிக்காம உங்களுக்கு வந்து அது அருவருப்பா இருக்கான்னு தெரியல. சுகா பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த அன்கம்ஃபர்டபுள்னஸ் வரல. பட் வந்து ஏன் பிடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது மட்டுமா பண்றான் அவன் வந்து அந்த ஒரு கையால உங்க கை மேல அந்த வால் வச்சு இப்படி சொல்லி தந்துட்டு இன்னொரு கை எடுத்து உங்க ஹிப்பை வந்து சும்மா ஹோல்ட் பண்ணா பரவாயில்ல. மீன்ஸ் என்ன சொல்றது, ப்ரெஸ் பண்றான். உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது இவன் வந்து ஒரு மாதிரி பேட் டச் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் நெளியறீங்க, வாயில் ஏதாவது வந்துடும், டேஷ் மொமனை என்னெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு திட்டணும் தோணுது. பட் இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க. சுகாவும் இதை நோட் பண்றாரு. நீங்க வந்து எதுவும் பண்ண முடியல, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து சுகாவை பாக்குறீங்க. சுகா கண்ணால கொன்று வர போல அந்த லெவலுக்கு லீய பாக்குறாரு. உங்களுக்கு தூக்கி வர போடுது. என்ன சுகா இதுக்கு இப்படி முறைக்கிறாரு, அதுவும் லீய பார்த்து அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சுகா பொசசிவ் ஆகுறாரா? அதுவும் ஐயோ ஒரு நாள் அவருக்கு என்ன என் மேல லவ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்னெல்லாமோ கற்பனை பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ நான் அப்பெல்லாம் நினைக்காத, சும்மாவே அவன் மறைச்சிட்டு தான் இருப்பான், இஞ்சி தொண்ண குரங்கு மாதிரி. இப்போ என்ன அப்படிதான் இருக்கான், உனக்கு தான் ஜெல்லஸுங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படி சொல்லி நீங்க வந்து விட்டுட்டீங்க அதை. அதுக்கப்புறம் வாழ்வீச்சு சொல்லி தந்துட்டு நீங்களும் அப்பாட விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டயர்டா என்ன பண்றீங்கன்னா பனிப்பெண் கிட்ட போறீங்க. அதனால பனிப்பெண்ட்டு கேட்குறீங்க, ஆமா இந்த இளவரசர்லி எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்னொன்னா பனிப்பெண் வந்து உங்க காதுகிட்ட வந்து இளவரசி நான் உங்களிடம் கூறுவேன், நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படி சொன்னோன்னே சொல்ல மாட்டேன் நீ சொல்லு அப்படின்னோன்னா அவரு முதலாம் பொறுக்கியா? ஆமா, அவர் வந்து சரியான பொறுக்கித்தனம் பண்ணுவாரு அப்படின்னு பொம்பளை விஷயத்துல ரொம்ப தப்பா நடந்துப்பார். என்னது அப்படின்னு உங்களுக்கு தூக்கி வர போடுது, பொம்பளை விஷயத்துல தப்பா நடந்து போனா அப்படின்னு. அதனால இளவரசி என்னை மன்னித்து விடுங்க, இதை யாரிடமும் கூறி விடாதீங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இல்லை அவனை பார்த்தாலே பனிப்பெண் சொன்னதான் ஞாபகம் வருது. பொம்பளை விஷயத்துல தப்பா நடந்து போனா என்கிட்ட வர ஒரு மாதிரி நடந்துக்கிட்டானே, ஏதாவது பங்கமா என்ன பண்ணி விட்டுருவாடா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க திங்க் பண்றீங்க. பட் இருந்தாலும் ஓகே நம்ம கூட சுகா இருக்கார், அதனால நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு தைரியத்தை மனசுல வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து எல்லா பயிற்சியும் முடிச்ச பிறகு மறுபடியும் அரண்மனைக்கு செல்லலாம் அப்படிங்கும் போதுல மறுபடியும் அந்த இளவரசர்லையும் அவனுக்கு கொழுப்பு பார்த்தீங்களா, எப்போ பாரு இவங்கள வம்பிழுக்கிறதே அவன் வேலையை வச்சுட்டு இருக்கான். அதனால இளவரசி தாங்கள் என்னுடன் வரலாமா இப்பொழுது அப்படின்னோன்னா நீங்கள் வந்து இல்லை இளவரசே, நான் படை தளபதியுடனே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா தான் எப்போ ஃபர்ஸ்ட் இயர் வரும் குதிரையில. இன்னைக்கு என்னன்னா நீங்க காண்டாய் நீங்களே ஃபர்ஸ்ட் ஏறிட்டீங்க குதிரையில. சுகாக்கோ ஷாக் ஆயிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சுகாவும் ஏறிட்டாரு. ஏறின பிறகு அதே மாதிரி தான் என்னாச்சுன்னா போறீங்க. இந்த வாட்டி என்னன்னா சுகா உங்க ஹிப்ல கை வைக்கல. உங்களுக்கும் ஒரு மாதிரி சேடா போயிடுச்சு. இவன் ஏன் என் ஹிப்ல கை வைக்கல, எப்போ வைப்பானே அப்படின்னு நீங்க பாக்குங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா சுகா வந்து எங்கேயோ மீன்ஸ் ஃப்ரெண்ட்ல பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, டே என் இடுப்புல கை வைடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்படி கன்னியஸாக வச்சுட்டு இருந்தா திடீர்னு வைக்கணும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஆனால் கொஞ்சம் சேடாகவே இருக்கீங்க. சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறங்க முடிச்சுன்னா எப்போ உங்களை வந்து தூக்கி விடுவாரா, இன்னைக்கு தூக்கி விடலை. நீங்களும் இப்படி கையை இப்படி தூக்கி விடு அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் இருக்கீங்க. அவர் கண்டுக்க கூட இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. உங்களுக்கா சரி காண்டாயிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படிங்கிற மாதிரி. சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டீங்க. எப்படியோ தடம் மாதிரி குதிச்சு எப்படியோ எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க ரூமுக்கு போனோன்னே இதுதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சுகாக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தான், ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியலை, ஏன் இப்படி கோவப்பட்டனா, எதுக்கு இப்படி இருக்கான் அப்படின்னு எதுவுமே தெரியாம நீங்களும் சரி என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா எடுத்து விட்டுட்டீங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே என்னன்னா நீங்களும் வந்து பயிற்சிக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வாரீங்க. வெளியே வந்தோன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஆமா அந்த பொண்ணு யாரு, அவன் ஏன் சுகாட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா, இவனும் ஏன் பேசிட்டு இருக்கான், அந்த பொண்ணு யாரு, பணிப்பெண். சொல்லுங்க இளவரசி. அங்க நிற்பவள் யார்? அவர்கள் இளவரசி லியா. லியாவா? ஆம் இளவரசி, இளவரசி லியா. அவன் ஏன் சுகாட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்கா? அதுவா இளவரசி, இளவரசி லியாக்கு படைத்தளபதி மீது ஒரு கண்ணு. கண்ணா இவளுக்கா? ஆம் இளவரசி, எப்பொழுது வந்தாலும் படைத்தளபதியுடன் அவர்கள் அவ்வாறு தான் பேசுவார்கள். சுகாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? என்ன இளவரசி? சுகாக்கும் அவர் மீது ஆசை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இளவரசி லியா எப்பொழுதும் படைத்தளபதியுடன் இவ்வாறு தான் பேசுவார். உங்களுக்கா சரி காண்டாவது, இப்போ எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காண்டில் இருக்கீங்க. அங்கே போனோன்னா படைத்தளபதி சுகா சொல்லுங்கள் இளவரசி, நான் பயிற்சிக்கு செல்வோமா? செல்வோம் அப்படி சொன்னோன்னே டக்குன்னு இவன் என்னன்னா இளவரசி இல்லையா வந்து படைத்தளபதி சுகா அப்படின்னு உங்களுக்கா யாண்டி இப்படி இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வந்தானே சொல்லுங்கள் இளவரசி இல்லையா, என்னால் குதிரையில் வர முடியாது, நான் உன்னுடைய குதிரையில் ஏறவா? உங்களுக்கா தூக்கி வாரி போடுது. அடியே சக்காலத்து என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படிங்கிற மாதிரி நீங்க சுகாவே பாக்கீங்க. சுகா என்னன்னா உங்களை பார்த்துட்டு சரி இளவரசி இல்லையா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கா மனசு நொறுங்கி போச்சு. அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி நீங்க சேட் ஆயிட்டீங்க. உங்க மூஞ்சு என்ன சொல்றது, அவ்வளோ சிரிப்போட வந்தீங்க சுகாவை பார்க்க போறோன்னு. அப்படியே மூஞ்சு டல் ஆயிட்டு அப்பதான் இந்த லீ வருவான், இளவரசர் லீ வந்துட்டு இளவரசி ஒயன் சொல்லுங்க, நாம் சேர்ந்து செல்வோமா? நீங்க இதாண்டா சான்ஸ் போலாமே அப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு முதல்ல இளவரசி லீயோட குதிரையில ஏறியாச்சு. முறைச்சுக்கிட்டே ஏறீங்க சுகாவை. சுகானா கண்டுக்கல. ஐயோ இவன் வேற என்ன டென்ஷன் படுத்துறவனே அப்படிங்கிற மாதிரி நீங்க பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது. அப்படியே வாயை மட்டும் உங்க பாட்டு குதிரையில போறீங்க. தெரியாம இந்த லீயோட குதிரையில ஏறிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த லீ வச்சு செய்யறோம் உங்களை. ஏன்னா என்ன சொல்றது, குதிரைக்கு முன்னாடி இருக்கிறது பிடிக்காம உங்க ஹிப் அவன் பிடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கா டென்ஷன் ஆகுது. இடுப்புல இருந்து கையா எடுடா அப்படிங்கிற மாதிரி கத்தலாங்கிற அளவுக்கு தோணுது. பட் இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு அப்படியே அதை சுகாவை தான் முறைச்சிட்டு வாங்க. ஆனா உங்களுக்கு லீ தொடுறான், அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நீங்க வந்து அதை விட உங்களுக்கு அந்த சுகா வந்து லியா கூட போறதா அவ்வளோ காண்டாவது. அவ முன்னாடி இல்லாம பின்னாடி இருக்கா, சுகாவோட பின்னாடி இருந்துட்டு சுகாவும் பின்னாடி இருந்து ஹக் பண்றா. உங்களுக்கா டென்ஷன் ஏறுது. அப்படியே ஏதாவது நான் பண்ணணும், நீ ஏன்டி பண்ற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பயிற்சி மையத்துக்கு போன பிறகு இளவரசர் லீ வந்து உங்களுக்கு சொல்லித்தராங்க வாழ்வீச்சு. இளவரசி லியாவுக்கு சுகா சொல்லி தராரு. உங்களுக்கா டென்ஷன் ஆகுது. உங்க ஆப்போசிட்ல இருந்து கத்தி வந்து இப்படி சொல்லி தராரு. இதுல வேற இந்த லியா சும்மா இல்லாம வேனுக்குன்னு சுகாவோட உடம்புல உரசிட்டு இருக்கா. அப்படியே ஏன்டி இப்படி உரசுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு.
அதுக்கப்புறம் வந்து பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக நீங்கள் பணிப்பெண் கிட்ட போகிறீங்க, டல்லாகவே போகிறீங்க. அதெல்லாம் பணிப்பெண் என்ன வாய்ச்சி இளவரசி? ஒன்றும் இல்லை. உன்னிடம் கூறி என்ன ஆகப் போவது? என்ன ஆயிடுச்சு இளவரசி? என்னிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். என்னத்த சொல்றது, இந்த இளவரசியிலேயே அவள் கண்டாலே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கும் இளவரசி, எனக்கும் அவளை கண்டால் ஐயோ மன்னித்து விடுங்கள் இளவரசி. பரவாயில்ல, அவளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து என்ன ஆக போகுது சொல்லு. இளவரசி, எனக்கும் அவர்களை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது. ஏன், என்னாச்சு? அவர்கள் என்ன சொல்றது, பணிப்பெண்களை ரொம்ப மட்டமாக பார்ப்பார்கள். எப்பொழுதும் எங்களுக்கு அதிக வேலை தருவார்கள். அப்படி என்ன வேலை தான் தருவா? அவர்களுடைய துணியை இப்படிதான் துவைக்க வேண்டும், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அநேக விதிமுறைகள் போடுவார்கள். அப்படி டார்ச்சர் பண்ணுவாங்களா என்ன? ஆமா இளவரசி, எனக்கு அவர்களை கண்டாலே பிடிக்காது. சரி, எனக்கு அவளை பிடிக்காது, அவளை ஏதாவது செய்யணும் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் சரி, இளவரசியா போயிட்டோமே, அப்படிலாம் பண்ணா கொஞ்சம் சீப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இளவரசி, நாம் ஏதாவது செய்வோமா அப்படின்னு பணிப்பெண் கேட்டோன்னு உங்களுக்கு அப்படியே மண்டையில பல்ப் எரியுது. ஏதாவது செய்யணுமே இவளை அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கீங்க. சரி, இன்னைக்கு நான் எதுவும் செய்யாண்டா, ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் சரியான காண்டில் இருக்கு, நாளைக்கு அவளை வச்சு செஞ்சிருவோம் சரியா அப்படின்னு மாதிரி நீங்க பணிப்பெண் சொன்னா பணிப்பெண் சரி இளவரசி அப்படின்னு அவளும் சிரிக்கேன். ஏன்னா அவ்வளோ பாடுபட்டிருப்பா லியா கிட்ட. லியா வந்து என்ன சொல்ற, இளவரசி லியா வந்து கொஞ்சம் அரகன்னே வச்சுக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி திட்டுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை, அந்த பிளேட் எடுத்து அப்படியே வீசிட்டு அந்த குழம்பெல்லாம் அந்த பணிப்பெண்களோட கண்ணுல கூட பட்டிருப்போம். அதை கூட கண்டுக்காம டாமுன்னு கத்துவா. அதனாலே எந்த பணிப்பெண்ணுக்கும் வந்து இளவரசிலியாவை பிடிக்காது, இந்த பணிப்பெண்ணுக்கும் இளவரசிலியாவும் சுத்தமா பிடிக்காது. அதான் வந்து ஏதாவது வச்சு செய்யலாம் இவ்வளோ அப்படின்னு சொன்னா அந்த பணிப்பெண்ணும் சரி இளவரசி அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் அதுக்கப்புறம் எல்லா பயிற்சியும் முடிஞ்ச பிறகு அதே மாதிரி வந்து அரண்மனைக்கு வந்த பிறகு யோசிக்கீங்க, இவளை எப்படி வச்சு செய்யலாம் அப்படின்னு நல்லா யோசிக்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு ஐடியாவும் படலை. சரி, இந்த நேரம் பார்த்து ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்க, என்ன பண்ணலாம், இவளை ஏதாவது பண்ணி விட்டுறோம், என்ன சரியா காண்டேத்துறாயா அப்படிங்கிற மாதிரி. அவனும் என் லைஃப்ல கிராஸ் ஆகிட்டே இருக்காளே, இவளை என்ன செய்யலாம்? ஐயோ, ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது, ஏதாவது இவளை செய்யணும். சரி, இப்போதைக்கு தூங்க, ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டேன், எனக்கு டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அதே மாதிரி பயிற்சிக்கு தயாராகிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நைஸாக வந்து லியாவோட ரூமுக்கு போகிறீங்க. லியாவோட ரூமுக்கு போனால் அவன் என்னன்னா சுகாவை மயக்கணும்னு சொல்லியே முன்னெல்லாம மேக்கப்பு. அது அந்த காலத்தில் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து இந்த என்ன சொல்கிறாங்க, ரோஸ் பெட்டல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தான் லிப்ஸ்டிக் சொல்லுவாங்க. இவ அப்படி விதவிதமாக என்னெல்லாமோ பண்ணியிருக்கா. உங்களுக்கா என்னடா இதுங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு, நான் கூட இப்படி போட மாட்டேங்கன்னு இவ்வளோ மேக்கப் போடுறான். அது மட்டும் இல்லாமல் ஹேர்பின்னே வகை வகையாக செஞ்சு வச்சுருக்கா. அதில் வேற இன்னைக்கு ஒரு ஹேர்பின் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேர்பின் எடுத்து வச்சிருக்கா. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஹேர்பினை உடச்சுட்டு நீங்க பாட்டுக்கு நைஸா நழுவி வந்துடுவீங்க. எப்படி நீ அதை போடுவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அவருக்கு தெரியாம பூனை மாதிரி வந்துட்டு பூனை மாதிரி வாரீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அப்படியே சுகா கிட்ட போய் நிக்கிறீங்க. நின்றுட்டு படைத்தளபதி சுகா அவர்களே அப்படிங்கிறீங்க. அந்த சுகா, சொல்லுங்கள் இளவரசி, இன்று நான் உங்களுடன் தான் வருவேன். ஏன், என்னவாயிற்று இளவரசி? தாங்கள் இளவரசரியிடம் செல்லலாம். ஒன்றும் தேவையில்லை, நான் உங்களுடன் தான் வருவேன். சரி இளவரசி அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுட்டீங்க. ஆனாலும் அந்த சுகா மூஞ்சி விட்டுருந்தா இருக்கு. நீங்களும் சரியாண்டா யான்டா விட்டுருந்தே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த லியா வாரா, அந்த ஹேர்பின் இல்லை வேற ஒரு ஹேர்பின் வச்சிருக்கா. அது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. அப்பதான் இப்போ தான் நிம்மதியா இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து அவ வந்து வந்த உடனே என்ன பண்றாடோ சுகா கிட்ட தான் போறா. படைத்தளபதி சுகா அவர்களே, சொல்லுங்கள் இளவரசிலியா. செல்வமா? இல்லை இளவரசிலியா, இன்று நான் இளவரசி ஒயனுடன் செல்ல விரும்புகிறேன். அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இந்த இளவரசர் லீவ் கூட போயிட்டா. நீங்களும் சுகா கூட வரீங்க. இப்போது ஹிப்பை பிடிடா அப்படின்னு பாக்கீங்க. இப்போவும் ஹிப்பை பிடிக்கலாம். உங்களுக்கா சரி டென்ஷன் ஆயிட்டு போன வாட்டியாவது விட்டுட்டீங்க. இந்த வாட்டி என்ன பண்ணா பெட்டுக்குன்னு அவரோட கையெடுத்து உங்க இப்போ வர நீங்களே வச்சுட்டீங்க. சுகாவே ஷாக்கு. இளவரசி என்ன செய்கிறீர்கள்? ஒன்னும் இல்லை, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவளுக்கும் ஷாக் ஆயிட்டு, என்னடா மூடிட்டு வாங்கினாங்க அப்படின்னு. நீங்களா கெத்து வயன் நீ அப்படி சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படி பாட்டு அந்த பயிற்சி மையத்துக்கு போறீங்க. பயிற்சி மையத்துக்கு போனோன்னா அதே மாதிரி தான் கத்தி சண்டைலாம் சொல்லி தராங்க. இன்னைக்கு என்னன்னா நீங்கள் வேணுக்குன்னு சுகா கூட தான் நான் கற்றுப்பேங்கிற மாதிரி சுகாட்ட மிரட்டியே கண்ணாலே காட்டுறீங்க, என் கூட தான் அப்படிங்கிற மாதிரி. சுகாவும் புரிஞ்சுக்கிட்டே சரி அப்படி சொல்லிட்டு அவரே உங்களுக்கு சொல்லி தராரு.
இந்த லியா வேற எப்போ பாரு என் லைஃப்ல ஏதாவது பண்ணிட்டே இருக்கா, யாரடி நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பயிற்சியெல்லாம் முடிச்சப்பறம் கதை மாதிரி வாரீங்க. இந்த வாட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக சுகாவே வச்சுட்டார். எப்படி வைக்கலன்னா படக்குன்னு அவங்களே பிடிச்சி வச்சிருவாங்க, நம்மளே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வச்சுட்டார். உங்களுக்கோ சிரிப்பு தாங்க முடியல, ஐயோ என்ன பார்த்து ஒருத்தன் பயப்படுறாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அரண்மனைக்கு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் என்ன நீங்களாம் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி குதிக்க போறீங்க, டக்குன்னு அவரே உங்களுக்கு இப்ப பிடிச்சி இறக்கிட்டாரு. உங்களுக்கா ஷாக்கு, நீங்க அவரே பாக்குறீங்க, அவர் உங்களை பாக்குறாரு. என்ன வாய்ச்சு இளவரசி? ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லை அப்படி சொல்றீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு மாதிரி மூச்சு இறக்கிது, ஒரு மாதிரி என்ன சொல்றது ஹாப்பினஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. அவரும் கண்டுக்கலாம். என்ன ஆயிடுச்சா, நீங்களும் அவர் பாக்கீங்க, அவரும் உங்களை பாக்காரு. அதிசயமா அவர் உங்களுக்கு இப்படியே கை வச்சுட்டு இருக்காரு, நீங்களும் பாக்கீங்க. என்ன போக மாட்டேங்கிறோம், நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், நீங்களும் அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களால ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ண முடியல. அவரை பாக்குறீங்க, நீங்க அவரே உங்களை பார்க்க. சிவ பூஜையில கரண்டி விழுந்த மாதிரி இந்த வழியா வந்துட்டு படைத்தளபதி சுகா வந்துட்டாயா கிருத்து ஏத்த அப்படின்னு வாயில என்னெல்லாம் வருது, பல்ல கடிச்சு. அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட் பிரேக் விட்டு உங்களுக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ தானே அவன் என்ன பார்த்தான், அதுக்குள்ள இந்த கிறுக்கி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சு. இளவரசி இல்லையா, தாங்கள் உங்கள் அறைக்கு செல்லவில்லையா அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சுட்டு நீங்க கேட்குறீங்க. அது ஒன்றும் இளவரசி வையன், நான் வந்து படைத்தளபதி சுகாவுடன் தனியாக பேச வேண்டும், தாங்கள் செல்கிறீர்களா? உங்களுக்கோ டென்ஷன் ஆகுது, அடிக்கிறது சக்காலத்திங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. திரும்பி பாக்குறீங்க, அப்படி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு ஒட்டி கேட்கலாமான்னு பாக்குறீங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறீங்க, ஐயோ நீ இளவரசி இப்பெல்லாம் பண்ண அசிங்கம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க ரூமுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கோ ஒரே டென்ஷன், என்ன பேசியிருப்பான், ஒருவேளை கரெக்ட் பண்ணியிருப்பாளோ. ஐயோ சுகம் மயங்குற ஆளெல்லாம் இல்லை, அவளுக்கெல்லாம் போய் மயங்குவானா, மயங்க மாட்டான். ஒருவேளை மயங்கிட்டானா, சுகம் மயங்க மாட்டான். மயன் ரொம்ப யோசிக்காத, அப்படி என்ன பேசியிருப்பாங்க. ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து உங்களுக்கு டயர்டாகிறதா மிச்சம். அதில் உங்களுக்கு நல்லா மீன்ஸ் நம்ம வந்து ரொம்ப யோசித்தனா பசிக்குமா, அதனால நம்ம பனிப்பண்ணை கூப்பிட்டு எனக்கு சாப்பிட்ற ஏதாவது கொண்டு வரீங்களா அப்படின்னு சொன்னா அவங்களும் சரி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொண்டு வராங்க. நீங்களும் அவ மேலே இருக்க கோவத்தை எதில் காணிக்கன்னு தெரியாமல் அங்கே வந்து சூஷி இருக்கும், அந்த சாப்ஸ்டிக் எடுத்து அந்த சூஷிலே ஒரு குத்து. பனிப்பண்ணே ஷாக் ஆயிட்டாங்க, என்னாச்சு இப்போ இளவரசிக்கு இப்படி கோவப்படுறாங்க, அந்த அளவுக்கு ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு கண்ணெல்லாம் ரெட்டிஷா இருக்கு. எப்படி அவ சுகாவிட்ட அப்படி பேசலாம், அவ இப்படி அந்த சுகாவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு நாளா அவ பண்ண அந்த வேண்டாத வேலை வந்து ஞாபகம் வருது. சுகா கிட்ட போய் வலிஞ்சு பேசுறது, அந்த குதிரையில போகும்போது சுகா ஹக் பண்ணிட்டு போனது, அதெல்லாம் உங்களுக்கு திங்காயி செம்ம கோவத்துல இருக்கீங்க. பனி ஷாக் ஆயிட்டாங்க. பனிப்பெண் கிட்ட வந்துட்டு இளவரசி என்னவாயிடுச்சு, அப்பதான் நீங்க எப்படி சொல்றது உணர்வே வரீங்க, ஐயோ நம்ம கோவப்படுறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமில்லை, சிறிது தலைவலியாக உள்ளது. அப்படியே இளவரசி, சரி இளவரசி நான் சொல்லவா, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் 2-3 பனிப்பெண் வராங்க. அவங்கள வந்து போக சொல்லிட்டு நீங்க வந்து அந்த ஃபுட் எடுத்து சாப்பிடுறீங்க. ஒரு சிக்கன் எல்லாம் சாப்பிடும் போது அப்படியே குத்தி எடுத்து இதாண்டி லியோ அப்படிங்கிற மாதிரி, இந்த சிக்கன் தான் லியோ, இப்படி நான் இவ்வளவு கசக்குறேன் பாரு, இவ்வளவு புளியறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ல கடிச்சு அந்த லியாவை அப்படியே கர்ண கொடூரம் பண்றீங்க. அந்த சிக்கனுக்கு உயிர் இருந்தாலும் ஐயோ அம்மா என்ன விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி நீங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு அந்த சிக்கன் சாப்பிடுறீங்க. உங்களால சாப்பிட கூட முடியல அந்த லியா பண்ண வேலையெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா தூங்கிட்டீங்க டயர்ல. நெக்ஸ்ட் டே என்னன்னா உங்களுக்கு பயிற்சி கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்கணும்னா பனிப்பெண்கள்ட்டலாம் என்ன சொல்லுங்க, என்ன யாரும் ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் மாதிரி என்னன்னே தெரியல, உங்களுக்கு மனசு பாரமாக இருக்குது, ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. என்னன்னா அந்த லியாவை பற்றி, அதுக்கப்புறம் வந்து அந்த லீ பற்றி, அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை நினச்சி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா பயம், ஒருவேளை நம்ம தோத்துட்டா என்ன பண்ணுறது. ஆக்சுவலி நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க கத்தி சண்டை. அப்புறம் வில்லம்பு வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ட்ல இருக்கும் போச்சுலேயே வந்து இந்த வில்லம்பு இதெல்லாம் நீங்கள் நல்லாவே ஆர்ச்சரியெல்லாம் நல்லாவே பண்ணுவீங்க. ஸோ அதனால உங்களுக்கு அது கஷ்டமாக தெரில. பட் இருந்தாலும் உங்களுக்கு பயம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே போகிற போக்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஒரு செரி பிளாசம் ட்ரீ இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கு கிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் வின்டர் சீசன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அந்த குளிர் காற்று அடிக்குது, உங்களுக்கும் குளிருது. உங்கள் கையை எப்படி உரசிட்டு இருக்கீங்க. சடனாக வந்து பின்னாடி வந்து ஏதோ ஒரு கோட் மாதிரி உங்களுக்கு மேலே வருது. நீங்கள் என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. சுகா, இளவரசி நான் தான். என்ன நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவா இளவரசி, இந்த வழியாக போனேன், நீங்கள் தனியாக இருந்தது தெரிஞ்சுது, அதான் உங்கள் பாதுகாப்பிற்காக. இப்போவும் என்ன பாதுகாக்க தான் நினைக்கிறியா? ஆமாம் இளவரசி, அதானே என்ன கடமை.
சரி சரி வந்து என் பக்கத்துல உட்காரு. ஐயோ இளவரசி, அது மிகவும் அநாகரிகமானது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சுகா, வந்து பக்கத்துல உட்காரு. அதனால அவரும் உங்க பக்கத்துல உட்காரு. என்ன வயசு இளவரசி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை. சரி, எனக்கு உன் கதையை பத்தி தெரிஞ்சுக்கணும். உன் கதையை பத்தி சொல்லலாம். என் கதையை பத்தி? ஆமா, எனக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியல. நீ ஜஸ்ட் என்னோட படத்தளபதி மட்டும்தான் எனக்கு தெரியும். உன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்லலாம். உங்க அப்பா அம்மா, உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்பா அம்மா இருந்தாங்க, இப்போ இல்லை இளவரசி. என்ன சொல்ற? அப்பா வந்து போர்ல இறந்து போயிட்டாங்க. அப்பா இறந்தது கேட்டு கொஞ்ச நாள்லே அம்மாவும் கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து இந்த அரண்மனையில தான் நான் வளர்ந்தேன். இப்போ படத்தளபதியா இருக்கேன். அரசரையும் அரசரோட குடும்பத்தையும் பாதுகாக்கிறதா என்னோட தலையாய கடமையா இருக்கு. நீங்க ஷாக் ஆயிட்டீங்க. என்ன மனசு இல்லை இளவரசி, நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? ஒன்றும் இல்லை. வருத்தப்படுறியா? வருத்தமா இல்லை, அப்பப்போ தோணும். நமக்குன்னு யாரும் இல்லை, பழகிடுச்சு. ரொம்ப கவலைப்படாத, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், சரியா? ஏன் உங்களுக்கு கண்ணு கலங்குது? தெரில, யாராவது சேடா யாட்டு சோகமா ஏதாவது கதை சொன்னா போதும் நான் அழுதுருவேன். உன் கதையை கேட்டுட்டேன்னா அதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் குழந்த மாதிரி அழுறீங்க? தெரிலங்கிறவங்களாம் பார்க்காத, என்ன அசிங்கமா இருப்பேன் நான் அழுதா. இளவரசி, உண்மை சொல்லட்டுமா இளவரசி? என்ன நீங்க அழகா இருக்கீங்க அழும்போதுல? அப்படி சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவரோட ஷோல்டர்ல இப்படி சாஞ்சுக்கிறீங்க. அவர் வந்து அப்படியே உங்க அந்த ஹெட்டை வந்து டேப் பண்றாரு. சரி இளவரசி, ஒன்றும் இல்லை. இனிமே இவ்வளோ சோகமா பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா? சரி இளவரசி, இது பேச மாட்டேன். என்ன நீ ரொம்ப சிரிக்கிற? என்னது? இல்லை, எப்போ உருன்னே இருப்பியே பிஞ்சு தின்ன குரங்கு மாதிரி. என்ன அதிசயமா இப்போ நல்லா சிரிக்கிற, அதுவும் என்கிட்ட பேச மசுல. தெரிலையா? ஏன் தெரில? உங்ககிட்ட பேச மச்சுல சிரிக்கணும்னு தோணுது, அதான். ஓ அப்படியா? அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்னன்னே தெரில, ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ சுகாட்ட கேட்குறீங்க. ஒன்று கேட்கணுமா? சொல்லுங்க இளவரசி. கொஞ்சம் நெல்ல. சுகாவும் நிற்கிறாரு. டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்படியே மூச்சு விடுவது அளவுக்கு அவர் வந்து மூச்சு முட்டுதான் அவருக்கு. என்ன வயிற்று இளவரசி? தெரில, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன் என்னாச்சு? போட்டியை நினச்சிதான் பயமாக இருக்கு இளவரசி. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க, கவலையே படாதீங்க. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேனா? நிச்சயமாக இளவரசி. பயிற்சி தந்தது யாரு? படைத்தளபதியாக சுகா. ஆமா இல்ல, நீ தானே எனக்கு பயிற்சி தந்த. அப்போ நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஆமாம் இளவரசி. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு சுகா. அப்போ என்ன பண்றாருன்னா, அவரோட கையில வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்பாரு. அந்த கயிறை கலத்திட்டு ஒரு ரெட் த்ரெட்னு சொல்லலாம், அந்த ரெட் த்ரெட்டை கலத்திட்டு அது உங்க கையில கட்டுறாரு. என்ன பண்ற? இது வந்து எங்க அம்மா வந்து எனக்கு தந்தது, நான் சின்ன வயசா இருக்கும் போச்சுல. இது வந்து அதிர்ஷ்ட கயிறுன்னு சொல்லுவாங்க. இதை கட்டினா நம்ம நினைச்சது நமக்கு நடக்கும். அப்படியா? ஆமா இளவரசி, நீங்க கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்பீங்க, கவலையே படாதீங்க. உன்கிட்ட பேசின பிறகுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் மறுபடியும் உன்னை கட்டி பிடிக்கட்டா? இளவரசி, அது அநாகரிகமானது. வாய முடியும் சொல்லிட்டு நீங்க வந்து மறுபடியும் கட்டி பிடிக்கீங்க. அவரை சிரிக்கிறாரு. ஐயோ இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அவர் வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஹக் பண்றீங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த ஹக் போகுது, உங்களுக்கே தெரியல. அவரும் விட்டப்பாரு இல்லை, நீங்களும் அந்த ஹக்கை பிரேக் பண்ண மாதிரி இல்லை. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நீங்களே ரியலைஸ் பண்ணி அந்த ஹக்கை பிரேக் பண்றீங்க. பிரேக் பண்ணிட்டு அரண்மனைக்கு போகலாமா? போகலாம் இளவரசி. ஏன் இப்போ உருன்னு பேசுகிறேன்? நார்மலாக பேசேன். இளவரசி, இல்லை யதார்த்தமாக பேசு, எப்பவும் போல என்கிட்ட பேசு. உருன்னு பேசாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி இளவரசி. நீ சிரிச்சா க்யூட்டா இருக்கு. நீ சிரிச்சா அழகா இருக்கு சொல்றேன். அப்படியா இளவரசி? ஆமாம், போகலாமா அப்படி சொல்லிட்டு ரெண்டு அவர் வந்து ரெண்டு போகிறார். நீங்கள் எங்கே போகிற? இளவரசி, என்ன ஆயிடுச்சு? நீங்கள் முன்னே சொல்லுங்க, நான் பின்னே வருகிறேன். நான் முன்ன போனா நீ பின்ன வரணுமா? என் கூட வா அப்படின்றீங்க. அவரு அரசி தவறாக நினைப்பார்கள்.
அவன் எனக்கு என்ன நினச்சேன், எனக்கு என்ன நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டு அவரோட கையில் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு நீங்கள் படம் நடக்குங்க. அவர் உங்களே வேன் பார்த்துட்டு வர, என்ன எதுக்கு பார்த்துட்டு வரோம், ரோட்டை பார்த்துட்டு வா. சரி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நடந்து போகிறீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து அதுக்கப்புறம் அரண்மனைக்கும் போயாச்சு. போகணுமா? இளவரசி எல்லாம் ஒன்றும் இல்லை, சரி போயிட்டு வரேன். சரி இளவரசி குனியன் கொஞ்சம் அப்படின்னா அவரும் குனிறாரு. கண்ணத்துலேயே பஜக்கணும் அடுத்தது கிஸ் பண்ணிட்டு குடுக்குடும் ரத்தத்துல நீங்க ஓடி போறீங்க. என்ன நடந்துச்சு? இளவரசி எனக்கு முத்தம் கொண்டாங்களா? அது என் கண்ணு என்ன நடக்குது? அவர் வந்து ரியலைஸ் பண்ணதுக்கு அவர் மைண்டெல்லாம் அவருக்கு பீஸ் ஆயிட்டு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வீணா, டே மச்சான் என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீக்கட போறாரு. நீங்களா ரூமுக்கு வந்து ஒரே சிரி, ஐயோ அவனுக்கு நான் முத்தம் கொடுத்துட்டேன், ஐயோ சுதாக்கு நான் கிஸ் அடிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு பையனாவே கிஸ் பண்ணிட்டேன், கண்ணத்துல தானே கொடுத்தேன், ஆனாலும் அது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெட்கப்பட்டுட்டே இருக்கீங்க. பணிப்பெண் வராங்க. இளவரசி என்னவாயிடுச்சு? ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் இளவரசி என்னவாயிடுச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஏன் எனக்கு சொன்னா புரியாதா? ஆமா உனக்கு புரியாது. எவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சு இளவரசிக்கு? ஏதாவது ஆயிடுச்சா என்ன அப்படின்னு பணிப்பெண் வித்தியாசமா உங்களை பார்க்காங்க. இப்ப எதுக்கு அப்படி என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை இளவரசி. என்ன நான் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லை இளவரசி. நீ பாக்குற பார்வையே சரியில்லை பாத்துக்கோ. இல்லை இளவரசி நான் எதுவுமே நினைக்கல. சரி பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் நல்ல இதில் இருக்கேன். ஸோ அதனால என்ன தொந்தரவு பண்ணாமல் வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரி இளவரசி அப்படி சொல்லி வெளியே போனா நீங்களும் ஐயோ சுகா அவனுக்கு இஷ்டடிச்சிட்டேனே அப்படி சொல்லி அதையே நினைச்சு நீங்கள் ப்ளஸ் ஆகிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை ஹக் பண்ணது, அவர்கிட்ட பேசினது எல்லாம் அவங்களுக்கு வந்து கனவு மாதிரி இருக்கு. ஐயோ கனவு நிஜம்தானா இல்லை நான் கனவு காண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? சும்மா அங்கே பணிப்பெண்ணோட அங்கே கதை விடுறது, இங்கே கதை விடுறதுன்னு சொல்லி சும்மா உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த 1 வாரத்தில் சுகா உங்களை பார்த்து சிரிப்பாங்க. நீங்களும் அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்கப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் பொண்ணாக உணர ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ வந்து நீங்களும் வெட்கப்படுவீங்க. இப்படியே 1 வாரம் கடந்து போகுது. இன்னைக்கு தான் போட்டிக்கான நாள். உங்களுக்கும் டென்ஷன் அப்படி இருக்கு. ஐயோ ஜெயிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் போட்டியே வில் அம்பு விடுறது. அந்த குறிப்பிட்ட டார்கெட்ல அந்த அம்பு விடணும். நீங்கள் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்களும் நீயும் கிட்டத்தட்ட ஒரே மார்க்கு. உங்களுக்கா என்னது நான் தான் உண்மையில இந்த மார்க்கெல்லாம் எடுத்தேனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னென்னா கத்தி சண்டை. உங்களுக்கும் லியாவுக்கு தான் இப்போ கத்தி சண்டை போடணும். நீங்களாம் அவன் மேலே இருக்க மொத்த வன்மத்தை இங்கே தான் இறக்குறீங்க. அப்படி கத்தி சண்டை போடுறீங்க. அவளுக்கெல்லாம் கையிலலாம் வெட்டுக்காயமே கொடுத்துட்டீங்க. நீங்கள் கை காலெல்லாம் கீறலாம், பட் உடம்புல எதுவும் கீறக்கூடாது. நீங்களா அவள் சுகாவை எப்படிலாம் இது பண்ணியிருப்பான்னு சொல்லி நீங்கள் அந்த கோத்தெல்லாம் காமிச்சு அப்படியே அவளையும் தோக்கடிச்சிட்டிங்க. கடைசி ஃபைனல் ரவுண்ட் உங்களுக்கும் இளவரசர் லீக்கும் தான். உங்களுக்கா ஐயோ இவன் கூட பரவாயில்ல, சுகா என்ன சொல்லியிருக்கான், போல்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கான், நமக்கு கத்தி சண்டை சொல்லி தந்திருக்கான், அவனோட பெருமையை நம்ம காப்பாற்றணும், உன்னால் முடியும் மொயன், இந்த லீயெல்லாம் ஒரு மேட்டரா, இவனெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே இறங்கி நீங்களும் சண்டை போடுறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவன் தான் ஜெயிச்சான். 3 ரவுண்ட் கிட்டத்தட்ட 5 ரவுண்ட் உண்டு. 3 ரவுண்ட் யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவன் தான் ஜெயிச்சான், நீங்களும் விட்டுட்டீங்க. செகண்ட் ரவுண்டு அவன் தான் ஜெயிச்சான். உங்களுக்கும் டென்ஷன் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ரவுண்ட் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. 4th ரவுண்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. கடைசி ரவுண்ட் இதில் யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான். நீங்களா டென்ஷன் ஆகுது உங்களுக்கு, பட் இருந்தாலும் ரிலாக்ஸாக இருக்கீங்க. அங்கே சுகா பார்க்கிங்க. சுகா வந்து இப்படி கை காமிச்சு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே நீங்களும் ஆமாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அப்படி சொல்லிட்டு உள்ளே போனோன்னே லைட்டாக பயமாக இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவு அவனுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கீங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அவன் உங்களை நோக்கி வால் கொண்டு வரான். நீங்கள் ஒரு மில்லி செகண்டில் இப்படி டேர்ன் ஆகி திரும்புறீங்க. அவன் வந்து அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த லைனை விட்டு அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போயிடறான். ஸோ அதனால் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. உங்களுக்கா சரியான சந்தோஷம். நான் ஜெயிச்சிட்டேனா, உண்மையிலே நான் தான் ஜெயிச்சேனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா
அந்த அரசியாக அந்த மகுடம் சூடுவாங்க தெரியுமா, அந்த ஃபங்க்ஷன் வச்சு உங்களுக்கு மகுடம் சூடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படி சூடி முடிச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு தூது வருது. என்ன தூதுனா, இளவரசர் லீயோட அரண்மனையிலேருந்து உங்களுக்கு தூது வந்திருக்கு. 2 நாளில் அவர் வந்து உங்கள் அரண்மனைக்கு எதிராக வந்து போர் தொடுக்க போகிறார். உங்களுக்கா தூக்கி வாரி போடுது, என்னது போர் தொடுக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அரசர் என்ன சொல்கிறாருன்னா, படைத்தளபதி சுகா நீங்கள் தான் இது தலைமை தாங்கணும். இளவரசி இப்போது தான் மகுடம் சூடிக்கொண்டா அதனால் அவரால் போருக்கு செல்ல இயலாது. தாங்கள் தான் முன்னின்று அனைத்தையும் செய்ய வேண்டும். சரி அரசே. உங்களுக்கா பயமாயிட்டுன்னு சுகா தான் எல்லாம் எடுத்து பண்ணுறான்னு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டென்ஷனாக இருக்குது. அதனால நீங்கள் சொல்கிறீங்க அரசே நானும் சொல்கிறேன். ஒன்றும் வேண்டாம் மகளே. சாரிங்க, எனக்கு தமிழ் ஒழுங்காக லைட்டாக திக்குவேன், மன்னிச்சுக்கோங்க. ஒன்றும் வேண்டாம் மகளே, படைத்தளபதி அனைத்தையும் பார்த்துக்கொள்வார். நீங்களும் எதுவும் மறுப்பு சொல்ல முடியாது. சரி அரசே. ஆனால் உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது. 2 நாள் ஆகிட்டு இன்றைக்கி தான் சுகா போகிறாங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் சுகா வந்து தனியாக மீட் பண்ணுறீங்க. மீட் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணுமா? ஆம் இளவரசி. ஐயோ மன்னிப்பு விடுங்கள், ஆம் அரசி. நீ இளவரசினே கூப்பிடுறேன், அரசிங்களாம் நீ கூப்பிடாண்டா, பயமாக இருக்கு. நீ போய் தான் ஆகணுமா? கண்டிப்பாக போய் தான் ஆகணும். எனக்கு ஏதோ தெரில, எனக்கு ஏதோ என்னை விட்டு ஏதோ தூரமாக போகிற மாதிரி இருக்கு. வந்துருவல்ல? நிச்சயமா வந்துடுவேன், என் மேலே சத்தியம். என்னவளை விட்டு சுகா எங்கு செல்ல போகிறேன்? நிச்சயமாக என்னவளிடம் நான் திரும்பி வருவேன். இப்ப நீ என்ன சொன்ன? என்னவளிடம் நிச்சயமாக நான் திரும்பி வருவேன். கண்டிப்பா வருவல்ல? கண்டிப்பா வருவேன். கட்டி பிடிச்சுக்கவா? தாராளமா. அப்படி நீங்க 2 பேரும் டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் பிரேக் பண்ணல. நீங்க அழுறீங்க உட்காந்து. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, யான்னு தெரில. உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களை விட்டு போற மாதிரி இருக்கு. அது உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. உங்க அந்த கண்ணீரெல்லாம் அவர் ட்ரெஸ் மேலே படுது. அவருக்கே ஃபீல் ஆகுது. அவர் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க தலையை டேப் பண்ணிட்டு இருக்காரு. போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. திரும்ப வந்துடு சரியா? நிச்சயமா திரும்பி வருவேன். அப்படி சொல்லி நீங்க வழி அனுப்பி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்கே போர் நடக்குது. லீக்கும் சுகாக்கும் சரியான ஃபைட்டு. 2 பேருக்கும் சலிச்சது இல்லைங்கிற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, சுகா வந்து லீயோட வாளை வந்து தட்டி விட்டு அந்த வாள் வந்து ஒரு இடத்துல போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் வந்து சுகாவோட வாள் எடுத்து அவரோட கழுத்தில் வச்சுட்டு முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. போரும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து சுகா வந்து அப்படி அவனை வந்து கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு என்ன பண்ணாருன்னா, திரும்பி அவரோட போர் சேவர்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு போகும்போது திடீர்னு குனிஞ்சு பார்க்காரு. ஒரு கத்தி வந்து அவரோட வயிற்றுக்கு இது வந்து சொருகுது. என்னன்னு பார்த்தா அந்த லீ வந்து மறைச்சு ஒரு கத்தி வச்சிருந்துப்பா. அதை வச்சு சுகாவோட பின்னாடி இருந்து அவரோட வயிற்றுலேயே குத்திட்டான். சுகா எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா திரும்பி பார்த்து துரோகி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட வாள் எடுத்து லீயோட தலையை வெட்டிட்டார். ஏன்னா நியாயப்படி பார்த்தா இப்படி போர் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு இளவரசர் வந்து அப்படி மண்டிட்டுட்டாங்கன்னா அந்த போர் முடிஞ்சிட்டுனா அப்படி விட்டுறணும். அவர் வந்து முதுகுலே குத்தணுன்னு தான் அவர் வந்து துரோகி அப்படின்னு சொல்லி அவர் தலையை வெட்டிடுவார். இதுக்கப்புறம் இந்த நியூஸ் உங்களுக்கு வருது. பணிப்பெண் தான் வந்து சொல்கிறாங்க, இளவரசி என்னவாயிடுச்சு? படைத்தளபதி சுகாவுக்கு என்னவாயிடுச்சு? படைத்தளபதி சுகாவிற்கு அவரை தயவு செஞ்சு என்னவாயிடுச்சு என்று சொல்லுங்க. சுகாக்கு ஒன்றும் இல்லைல்ல? படைத்தளபதி சுகா மோசமான நிலையில் உள்ளார். என்ன சொல்றீங்க? ஆம் இளவரசர் லீ அவரை கத்தியால் குத்தி விட்டார். என்னது? உடனே நான் சுகாட்ட போகணும், என்ன அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போறீங்க. அவங்க வந்து அவருக்கு அந்த மருந்தெல்லாம் கெட்டி இருக்காங்க. வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வருது. சுகா என்னாச்சு? சுகா கண்ணை திறந்து பாரு, என்ன விட்டு போகாது சுகா. உன்னவள் வந்திருக்கு. என்னவளை விட்டு நான் எங்க சொல்வேன்னு சொன்னேன். என்ன உன்னவள் வந்திருக்கேன், என்ன பாரு சுகா பேசு. இப்படி இருக்காத, உன்னுடைய இளவரசி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னிடம் பேசு சுகா.
இளவரசி சுகா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சுகா. இளவரசி, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி பேசாத சுகா, என்னை விட்டு போகாத. உனக்கு ஒன்றும் இல்லை, மறைச்சான் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. சுகா, என்னை விட்டு போகாத. இளவரசி, ஒன்னே ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்லணும். சொல்லு சுகா. இளவரசி சொல்லு. என் உலகத்துல எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா எனக்கானவளா நீங்க இருந்தீங்க சுகா. என்ன பேச விடுங்க இளவரசி, சொல்லு. நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன சொல்லி? நான் உங்களை காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். என்னை விட்டு போகாத. நான் கூட நிறைய நாள் வாழணும். என்னை விட்டு போகாத சுகா. சுகா, 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 என்னை விட்டு போன. உன் என்கிட்ட திரும்பி வரேன்னு சொன்னல, என்னை விட்டு போன அப்படி சொல்லி ஒரு நெஞ்சிலே நீங்க அடிக்கிறீங்க. ஏன்னா அவர் இறந்துட்டாரு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படியே அவர் மேலேயே மயங்கிட்டீங்க. அழுது கண்ணை திறந்து பார்த்தா உங்களுக்கு ஷாக்கு. என்னன்னா, நீங்க வந்து ப்ரெசன்ட் வந்துட்டீங்க. அதுவும் எங்க கரெக்டா உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அதனால எழுப்புறாங்க. மேடம் மேடம் என்ன மேடம், மேக்கப் முடிச்சு நீங்க தூங்கிட்டீங்க. ஆமா, இது எங்க இருக்கீங்களா மேடம்? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம்? எனக்கு கல்யாணமா? ஆமா மேடம். சரி, நீங்க போங்க. உங்களுக்கா என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த நீங்க வந்து சுகா என்ன இறந்தோன்னு நினைச்சு ஒரு மாதிரி ஆகுறீங்க. அவ்வளவுதான் இல்ல? என்னை விட்டு நீ போயிட்டல்ல? இந்த உலகத்திலே ட்ரூல ஒண்ணு கிடையாது நினைச்சிட்டு இருக்கு. எனக்கானவனா நீ வந்த, ஆனா நீயும் போயிட்டல்ல அப்படி சொல்லி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க அப்பா கதவு தட்டுறாங்க. நீங்க கண் விளையாடலாம் படிச்சு. சொல்லுங்கப்பா. வாமா போலாம். சரிப்பா. உங்க அப்பா கூட்டிட்டு போறாங்க. அந்த மணமேடல அந்த குரூம்னு நினைக்கிறேன், அவங்க நிக்காங்க. நீங்க வந்து போறீங்க. பார்க்கவே இல்லையா, குனிஞ்சே இருக்கீங்க. ஃபாதர் கேட்குறாங்க, ஒய்யனை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த வயசை நான் எங்கேயும் கேட்டிருக்கேனே இந்த வயசு அப்படி சொல்லி அண்ணாந்து பாக்குறீங்க. சுகா உங்களுக்கு ஷாக் ஆயிட்டு, சுகா அப்படி சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஆர்வத்துல சுகாவை ஹக் பண்ணிட்டீங்க. அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்க டக்குன்னு ஹக் பண்ணுவீங்க. பேலன்ஸ் மாதிரி நீங்க வந்து விழ போயிட்டீங்க. கரெக்டா ஃபாதர் அப்போ வந்து வயனாகி நீங்கள் அப்படின்னு கேட்டதுமே நீங்க பட்டுன்னு கீழே விழுந்துட்டீங்க. அவங்க என்ன நடக்குதுடா இங்க அப்படின்னு பாக்காரு. சுகா பார்த்து அப்படி கேட்டு இந்த கை மூஞ்சில எங்கெல்லாம் உங்களுக்கு இடம் கிடைக்குதோ அத்தனை இடத்துலயும் கிஸ் பண்றீங்க. கிஸ் பண்ணோட அங்க உள்ளவங்க எல்லாரும் பொண்ணு என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. உங்க அப்பெல்லாம், ஐயோ இவன் என்ன கல்யாணம் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னா இவன் என்ன இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சுகா உனக்கு ஒண்ணும் இல்லை. ஒயன் எனக்கு ஒண்ணும் இல்லை. என்னாச்சு? ஒண்ணும் இல்லை. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஒயன். ஐ லவ் யூ டூ. ஏம்மா, இதை நீங்க ஃபர்ஸ்ட் நைட்ல பண்ணணுமா? இங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, இது சர்ச்சு. சாரி ஃபாதர் அப்படி சொல்லிட்டு நீங்க எந்திரிக்கீங்க. அதானே, கேட்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கேட்குறேன். ஒய்யனாகிய நீங்கள் சுகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். தெரியுது சம்மதம் தானே. இப்போ நீங்க ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் சொல்லவே இல்லை, இப்போது நீங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஒய்யன் நீங்க அவரை மிஸ் பண்ணீங்க, அவ்வளோ மிஸ் பண்ணணும். பஜக்குன்னு அவரை பிடிச்சி நீங்க கிஸ் பண்ணீங்க. அவரே ஷாக் ஆயிட்டு என்னவோ பண்றாங்கிற மாதிரி. ஃபாதர் எல்லாம், நான் இன்னும் சொல்லியே முடிக்கலம்மா, நீங்க பிறகு சொல்லிடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வச்சு கிஸ் பண்றீங்கன்னா அப்படி கிஸ் பண்றீங்க. உங்க அப்பாலாம் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. இது என்ன கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா இது இப்படி கிஸ் பண்றா அப்படி. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஏக்கம். சுகா போனதெல்லாம் அப்படியே உங்க உயிரே போன மாதிரி இருந்துச்சு. அந்த உயிர் திரும்பி கிடைச்சிட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை வந்து உங்க லவ் அப்படியே அந்த கிஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அது வந்து சுகாவும் பேக் கிஸ் பண்றாங்க. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், அந்த பையன் வந்து உங்களே லவ் பண்ணான்னு சொல்லி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக சுகாவும் உங்களை லவ் பண்ணாங்க. ஸோ ஆனால் அவரும் உங்களை பேக் கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. நீங்க ஒரே எக்ஸைட்மெண்ட், அப்பாடா சுகா எனக்கு கிடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்கீங்க. அதோட வந்து நீங்களும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே போனோன்னே
சுகா வந்து உள்ள வாயன் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நர்வஸாக உட்காந்துருக்கீங்க. சுகா கேட்குறாரு, ஆமாம் நீ உண்மையில நீ லவ் பண்ணியா, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நான் காலேஜில் பார்த்துருக்கேன், பசங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன், கேட்டால் ட்ரூ லவ்னு ஒன்று நீ நம்ப மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆமாம் தெரியும். எப்படி? ஆக்சுவலாக நீ படித்த காலேஜில் நான் சீனியராக இருந்தேன். சீனியரா? ஆமாம். ஒன் சைடாக ஒன்றா லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்ட்ட என் லவ்வை சொல்லணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், தெரில, பயம்தான், சொல்லாமலே விட்டுட்டேன். ஒரு நாள் என்னென்னா திடுப்புன்னு எங்கள் அப்பா வந்து உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், இதான் அந்த பொண்ணோட ஃபோட்டோன்னு சொல்லி உன் ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், நான் லவ் பண்ண பொண்ணே என்னை கட்டி வைக்க போகிறாங்களே அப்படி சொல்லிட்டு. நான் நினச்சேன் நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்ட அப்படின்னு, ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதோட எனக்கு ஷாக் என்னன்னா, மனமேடையில் எனக்கு என்ன நீ கிஸ் பண்ணது தான், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் நினச்சேன் நீ வந்து உங்கள் அப்பாவோட கட்டாயத்தினால தான் கல்யாணம். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. இல்லையா? இல்லை நிச்சயமா இல்லை, நான் உங்களை லவ் பண்ணுறேன். சரி, ஏன் அழுகுற? இல்லை, உங்களை தொலைச்சிடணும்னு நினச்சேன். என்ன தொலைக்க போறியா? நான் இங்கே தானே இருக்கேன். ஆமாம், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, உங்களை எங்கேயும் விட மாட்டேன். சரி, என்னாச்சு? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லி நீங்கள் அழுறீங்க. அவர் வந்து கண்ணீரை தொலைச்சிடுறாரு. சரி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க, ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் பொண்ணாலாம் எப்படி சொல்ல முடியும்? நான் ஸ்டார்ட் பண்ணவா? நான் ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்டேன். பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணவா? எனக்கு பயமாக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி எல்லாம் நடக்குது, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நீங்கள் எந்திரிக்கீங்க, செம்ம டயர்டாக இருக்கீங்க. வா, எத்தனை ரவுண்டியா மனுஷ், இவன் என்னடா இவ்வளோ முரட்டு பீஸாக இருக்கான், 7 ரவுண்டு வச்சு செஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஷோல்டரில் படுத்துகிட்டே நீங்கள் முடங்கிட்டு இருக்கீங்க. அதனால சுகம், என்னடி என்னாச்சு? போடா, உடம்பெல்லாம் வலிக்குது. ஐயோ சாரிம்மா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சரிதான் அப்படி சொல்லி, ஐயோ இன்னைக்கு காலேஜ் போகணும், அதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு லீவ் எடுத்துக்க. அப்பா திட்டுவாங்க, அதெல்லாம் இல்லை, உங்கள் அப்பாட்ட பேசிக்கணும். சரி, நான் குளிக்க போகிறேன். என்ன? நானும் வாரேன்டி. அதெல்லாம் முடியாது, போ. ப்ளீஸ் டி, நானும் வாரேன். முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குடுக்குடுன்னு பாத்ரூம் போகணும். அவரும் டக்குன்னு வந்து நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணி அவர் கை வச்சுட்டார். என்ன? நானும் வருவேன். முடியாது. என்ன? முடியாது அப்படிங்க. என்ன பயப்படுறியா? ஆமாம், நீ நைட்டே 7 ரவுண்ட் வச்சு செஞ்சுட்டு ஷவரில் விட வச்சுருவேன். அப்போ நான் ஷவரில் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? அதெல்லாம் இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே ஓடிடுறீங்க. அவர் வந்து அப்படியே இந்த கையால் வந்து தலையை ரப் பண்ணிட்டு சிரிச்சுட்டே அவர் பாட்டுக்கு போயிடாது. அவர் அவங்க கூட வரல. அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வரீங்க. அதுக்கப்புறம் அவரும் போய் குளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்க. இப்படியே வந்து கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து அவரை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறீங்க, அவரும் உங்களை லவ் பண்ணுறாரு. அப்படியே இந்த ஸ்டோரி முடியுதுடா. ஹாப்பி என்டிங். பை பாய்.